என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதாங்க டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாதாங்க வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே அப்டேட் வந்துகிட்டே இருக்க போகுது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐயா தங்கமுத்து IPS அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொன்ன மோட்டிவேஷன் தான். ஸோ எதையும் நினைச்சு யோசிச்சு உங்களோட சக்சஸை நீங்க தள்ளி போட்டுறாதீங்க. உங்க சக்சஸுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். உங்க தோல்விக்கும் நீங்க மட்டும்தான் காரணம். அதனால நீங்க மைண்ட்ல எதையும் எடுத்துக்காத வரைக்கும் நம்ம கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதுக்கடுத்து டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? ஆஃபீஸ்ல எடுப்பாங்க. ஸோ நான் ஃப்ரீயா இருக்கிறப்போ வாட்ஸ்அப் பார்க்குறப்போ நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு சடன் ரிப்ளை ஆஃபீஸ்ல இருந்து அகாடமில இருந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது இல்லாம நம்ம புதுசா 2 சேனல் ஓபன் பண்ண போறோம். அந்த 2 சேனலுக்கான இன்ட்ரோ நான் கொடுக்குறேன். பட் அந்த சேனல் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எதுவுமே நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சொன்னதுதான், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கும். பட் ப்ராசஸ் போகணும், அவ்வளவுதான். இப்போ இதுல 74 வீடியோ வந்திருக்கும். ஒரு 100 நாள் முன்னாடி இதை நான் ஸ்டார்ட் பண்றப்போ 150 நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்றப்போ கொண்டு போறோம்னு சொன்னோம். பட் இன்னும் கண்டினியூ ஆகி போய்கிட்டு தான் இருக்கு. எதுவுமே வந்து ஒரு நாள்ல ஒரு ப்ராசஸ் சக்சஸ் ஆயிடாது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் சேனல். ஸோ நம்ம சேனல்ல அடுத்து நான் கொண்டு போகக்கூடிய விஷயம், இப்போ ஆகஸ்ட் 16 இருந்து நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி கொண்டு வர போறோம். ஆகஸ்ட் 15க்கு அப்புறம். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் என்ன அப்படின்னா எண்ணும் எழுத்தும் 2.0. ஆல்ரெடி எண்ணும் எழுத்தும் ஒரு டெஸ்ட் வச்சிருப்போம். இது எண்ணும் எழுத்தும் 2.0. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் மேக்ஸ் ரெண்டுமே 125 கொஸ்டின் கொடுக்க போறோம். இதுல 100 கொஸ்டின் தமிழ், 25 கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்டேட் கொடுத்துருவோம் சீக்கிரம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 16 இருந்து கண்டினியூஸா செப்டம்பர் 6 வரை உங்களுக்கு வந்து ஒரு 21 டெஸ்ட் ஃப்ரீயா தான் கண்டக்ட் பண்ண போறோம். இது கரெக்டா குரூப்ல காலையில கொஸ்டின் வந்துடும், மதியத்துக்குள்ள டெஸ்ட்டை முடிச்சிடணும். ஸோ மதியத்துக்கு அப்புறம் இதுக்கான டிஸ்கஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ இதே மாதிரி எல்லா எக்ஸாம் முன்னாடியுமே அப்டேட் இருக்கும். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அந்த அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். இது ஒன்று பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம அப்கமிங் சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 சேனல் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் சேலஞ்ச். ஒரு சேனல் வந்து 1 இயர் சேலஞ்ச். இன்னொரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி வித் இன்ஜினியர் தங்கமுத்து 2. சரிங்களா? 2 சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்றதா பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஆகஸ்ட் 15 அதுக்கான அப்டேட் கொடுத்துருவேன். இந்தியன் பாலிட்டி வித் இன்ஜினியர் தங்கமுத்து. ஸோ 2 சேனல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ மேக்ஸ் சேனல் கொஞ்சம் ஃப்ளோ உங்களுக்கு வந்து நான் டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அப்பப்போ PYQ அந்த மாதிரி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 சேனல் உங்களுக்கு அடுத்து ஆக்டிவா இருக்கும். ஸோ இதுல நீங்க நிறைய டேட்டா கத்துக்கலாம். இது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கமிங்ல வரக்கூடிய குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த 1 இயர் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒன்லி சமச்சீர் புக். ஸோ இது நான் இப்போ பண்ணியிருக்க பிளான். இதை பத்தி உங்களோட கருத்துக்களையும் கீழே கொஞ்சம் சொல்லுங்க. இந்த பிளான் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அதாவது நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத. ஏன்னா இந்த 2ல எதை நான் ஃபர்ஸ்ட் கொண்டு போறது, ஏன்னா ஒரே டைம்ல 2ஐயும் ஃபோக்கஸ் பண்றது கஷ்டம். பட் இந்த பாலிட்டியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஒரு 60 வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். 60 × 1 hour. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 60 hours. ஏன்னா இதை போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இதுல அப்டேட் இருக்காது. 60 வீடியோ தான். இதை முடிச்சிட்டீங்கன்னா நீங்க பாலிட்டி வேணா அதிலவே பாத்துக்கலாம் ஃபுல்லாவே. பிளஸ் இது கூட ஒரு 40 PYQ. டோட்டலா 100. அவ்வளவுதான். 100 வீடியோஸ். இந்த 100 வீடியோஸ் முடிச்சோம்னா பாலிட்டியோட சேனல் கம்ப்ளீட்டட். ஆனா இந்த 1 இயர் சேலஞ்ச் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். இது எப்படியும் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2025 வரை போகும். டிசம்பர் 2025 வரை கிட்டத்தட்ட 300 வீடியோஸ் பிளான் பண்ணிருக்கோம் அதுல. சரிங்களா? 300 வீடியோஸ். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா சோசியல் சயின்ஸ் முதல்ல கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்து சயின்ஸ். இது எல்லாமே 6ல இருந்து 12வது புக்ஸ் வரை லைன் பை லைனா எடுத்துட்டு புக் பேக்குக்கும் ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது 2 தான் இப்போ நான் பண்ணியிருக்க பிளான். ஸோ இதுல எது உங்களுக்கு உடனே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான்றதை நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ கொடுத்தா கூட எனக்கு குரூப் 2 மெயின்ஸுக்குள்ள பாலிட்டி சேனல் கம்ப்ளீட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 1 இயர் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒரு வாரத்துல 3 வீடியோ வரலாம், 4 வீடியோ வரலாம். ஒரு வாரம் இப்போ கால்ஃபார்லாம் முடிஞ்சிருச்சு, ஃப்ரீயா இருந்தாலும் வாரத்துல 6 நாளும் வீடியோ வரலாம். பட் கன்சிஸ்டன்சி இருக்கும். வாரத்துல ஒரு வீடியோ வந்தா கூட உங்களுக்கு 300 வீடியோ 2025க்குள்ள கம்ப்ளீட் பண்றதுதான் இதோட டார்கெட். சரிங்களா? ஸோ எப்பயுமே அப்படிதான் பிளான் வந்து ஒரு மிஷன் அண்ட் ஒரு விஷன் இருக்கணும்ல. ஸோ நான் என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ என்னுடைய மிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாலிட்டி மேக்ஸ் சேனலை கம்ப்ளீட் பண்ணணும். அது இந்த மந்த் எண்டு அதிகபட்சமா உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் 10க்குள்ள முடிச்சிடும் ஃபுல்லா மேக்ஸ் வீடியோ. அதுக்கப்புறம் ஆரம்பிக்க போற 2 விஷயத்துல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விஷன் 1 இயர் சேலஞ்ச்.
இது கண்டினியூஸா வந்து அடுத்த வருஷம் முடிகிறதுக்குள்ள 6 to 12 புக்கை தெளிவாக முடிச்சிருவேன். ஒருவேளை புக்கே மாறினாலும் டேட்டா மாற போறது இல்லை, சரிங்களா? அந்த டேட்டாவோட அப்டேட்டை மட்டும் அடுத்து நான் பின்னாடி அப்டேட் பண்ணிடுவேன். ஏன்னா இதை நம்ம தெளிவாக முடிக்கும் போதே இதுக்கு நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கிளாஸுக்குமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றின வேற கோர்ஸ் பற்றி டீடைல்ஸ் நான் அடுத்து சொல்கிறேன். இது எல்லாமே யூடியூப்ல ஃப்ரீயாக தான் வரும்பா. இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும், கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு தனியாக ஐடியா சொல்கிறேன். பட் இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூடியூப்ல ஃப்ரீயாக தான் வரும். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ஆகஸ்ட் 15 நம்ம யூடியூப்ல அப்டேட் பண்ணுறேன். ஆகஸ்ட் 15 நியூ 2 சேனலை அப்டேட் பண்ணுறோம். இந்த 2 சேனலும் நான் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரக்கூடிய அப்டேட்டை ரெகுலராக எடுத்துக்கோங்க. அது மாதிரி டெலகிராமில் போடுற குவிஸை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்லையுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து அதை மீம்ஸாக கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே உங்களுக்காக பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை மைண்டில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எது நடக்கணும்னு இருக்கோ நடக்கும். பட் அதை நடக்க வைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்மளோட தாட் அண்ட் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப் இது மட்டும் தான் நம்மளை கொண்டு போய் நம்ம போக வேண்டிய சக்ஸஸை எவ்வளோ வேகமாக கொண்டு போய் சேர்க்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துரும். நீங்கள் நெகட்டிவை எடுத்துக்கிற சக்ஸஸ் ஆவீங்க, பட் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால நெகட்டிவை முடிஞ்சவரை ஒமிட் பண்ணி பாசிட்டிவ் வைப்போட போங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணலாம். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி. ஸோ டே நம்பர் 74. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 73 வரை வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மோட்டிவேஷனில் எனக்கு பிடிச்ச 2 மோட்டிவேஷன் அதில் ஒன்று தான் இன்னைக்கு சொல்ல போகிறது. ஸோ இது வரைக்கும் லைஃப்பில் பிடிச்சது நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் 2 தான். ஃபர்ஸ்ட் நான் எப்பயுமே உங்களை சொல்கிற விஷயம், 1000 பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் ஒருவனையும் எதிர்பார்த்து இருக்காதே. இது நிறையா கோட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது உண்மை. எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை நம்பி தான் இருக்கணுமே தவிர யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. ஸோ இப்படி எதிர்பார்த்து இல்லாமல் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரியராக இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஒரு பேரியராக இருக்கும். இந்த மாதிரி டைமில் எக்ஸாம் டைமில் உங்களுக்குமே இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியும், அந்த விஷயத்தை அவங்களால பண்ண முடியுமான்னு தெரியாது. அப்படி பண்ண முடியாதவங்க நமக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த விஷயத்தை நான் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. ஏன்னா இது நம்ம உங்களுக்குமே தேவைப்படும் இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது. தன்னால் எதுவும் செய்ய முடியாது என நினைப்பவன் அடுத்தவரை பற்றி விமர்சிப்பான். தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என நம்புபவன் அடுத்த இலக்கை நோக்கி பயணிப்பான். இது உண்மையான விஷயம். உங்களால் ஒரு விஷயம் முடியும்னு நினைச்சீங்கன்னா அதை நோக்கி தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்குமே தவிர அடுத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்க மாட்டோம். யார் ஒருத்தனுக்கு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் வேற எதுவும் பண்ண முடியாது. யார் ஒருத்தன் வளர்றானோ அவனை பத்தி ஆப்போசிட்டா விமர்சனத்தை மட்டும்தான் முன்வைக்க முடியும். அதனால விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு சாதனையாளருக்கு பேரியர். அதை எப்படி ஓவர் கம் பண்ணி போகணுங்கிறத பார்க்கணும். அந்த விமர்சனத்தை மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியாதவங்க கையில் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு வெப்பன். அதனால அந்த வெப்பன் உங்களை அஃபெக்ட் பண்ற அளவுக்கு நீங்க விட்டுறாதீங்க. விமர்சனம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க வந்து யாருக்குமே தெரியாதப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ 4 பேருக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னா ஸோ அந்த டைம்ல நீங்க படிக்கலாம், உட்காந்து படிக்காம சும்மா புக் வச்சுட்டே இருக்கான். நம்ம சர்க்கிளில் யோசிங்க, உங்களை சுற்றி நடக்கிற விமர்சனங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் லைஃப்ல நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த விமர்சனங்களை நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எய்மை நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. அதனால அதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. இன்னொரு 30 நாள் அதுக்கான பதிலை நான் சொல்றேன். ஒரு நாள் எனக்கு டைம் வரும், அன்னைக்கு நான் ஜெயிப்பேன். அன்னைக்கு விமர்சனம் சொன்னவனே எப்படி பேசுறான்னு மட்டும் பாருங்க. இப்போ சொல்றேன்னு சொல்லுவான், என்னடா படிச்சுக்கிட்டே இருக்கான், புக் வச்சு நம்மளால படிச்சுக்கிட்டே இருக்கிறான், அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. சில பேர் மேரேஜ் ஆனவங்களாம் படிப்பீங்க, நீங்கெல்லாம் நிறைய விமர்சனத்தை கடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல அதெல்லாம் அப்படியே விட்டுறணும். இந்த டைம்ல விட்டுறணும். நம்ம ஒரு நாள் ஜெயிப்போம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அன்னைக்கு நீங்க பேச வேணாம், உங்களோட பார்வையே போதும். அன்னைக்கு விமர்சனம் பண்ணவனோட ஃபேஸ் வந்து எங்க கொண்டு போய் வச்சுப்பானே தெரியாது, அந்த அளவுக்கு மாறிடும். அதனால நம்ம போற பாதையில இதெல்லாம் கடந்து போய் தான் ஆகணும். தயவு செஞ்சு இருக்கக்கூடிய டைமை பாருங்க, உங்களுக்கு நீங்க செல்ஃப் டிசிப்ளினை வளர்த்துக்கோங்க. மற்றவங்களுக்காக இதையும் யோசிக்காதீங்க, கண்டிப்பா லைஃப்ல ஜெயிப்பீங்க. சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன கிளாஸ் சிம்பிளிஃபிகேஷன்ல போன கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ரூட் ஒரு கான்செப்ட் முடிச்சிருந்தோம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டினியூஸ் ரூட்ல இன்னும் சில டைப்ஸ் வேற மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி பண்ணலாம்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா நான் திரும்பவும் சொல்றேன், டிஎன்பிஎஸ்சிக்கு நான் போன கிளாஸ்ல சொன்னேன்ல அதுவே மோர் தென் எனஃப். அதோட கொஞ்சம் அடுத்த லெவல் சொல்ல போறேன். பட் இது எஸ்எஸ்சி ரயில்வே பண்றீங்க, இப்போ என்டிபிசி எக்ஸாம் வரப்போகுது, அது மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி வரப்போகுது. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஎன்பிஎஸ்சிக்கு போன கிளாஸ் சொன்னதே ஓகே. ஸோ அதையும் சேர்த்து தான் இப்போ கண்டினியூ பண்ண போறேன். அப்படியே முடிஞ்சா பாஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்க ஆன்சர் பண்ணுங்க, சரிங்களா? நான் சொன்ன பேட்டர்ன்லாம் திரும்ப வரும், பாஸ் பண்ணிட்டு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணி பாருங்க, சரிங்களா? இன்னைக்கு டாபிக் உள்ள போலாமா? இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் ரூட் ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷனா பார்த்துருவோம். போன கிளாஸ்ல ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் பார்த்துட்டு கண்டினியூஸ் ரூட் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். கண்டினியூஸ் ரூட்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சேம் நம்பர், ஒரே எண் அடுத்தடுத்து வந்தா. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் நம்பர், அதாவது வேற வேற நம்பர் திரும்ப திரும்ப வந்தா. பட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ரூட்டுக்குள்ள ஒரு ரூட்டுக்குள்ள 2-3 ரூட் அப்படியே கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் கண்டினியூஸ் ரூட். இதுல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரே நம்பர் வந்தா சேம் நம்பர்,
வேற வேற நம்பர் வந்தா டிஃப்ரெண்ட் நம்பர். இதுக்கு எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கலாம். இப்போ 9 9 9 திரும்ப திரும்ப வருது, பட் ரூட்டுக்குள்ள ரூட் வந்துகிட்டே இருக்கா, இதுக்கு பேரு சேம் நம்பர் இருந்தா கண்டினியூஸ் ரூட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வேற வேற நம்பர் இருக்கு. இதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சம்ம பின்னாடி சால்வ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரெண்டா முதல் பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கான கொஸ்டின் ஒன்னும் இல்ல, இப்போ 2024 2024 குரூப் 1ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. குரூப் 1 ஆர் குரூப் 4 இப்போ எடுத்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. இப்போ முடிஞ்சதுல ஒரு கொஸ்டின் இதுல வந்திருக்கும். சரிங்களா? இது நம்ம ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்க கொஸ்டின் இப்பயும் குரூப் 2ல எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த பார்ட் ரிப்பீட் ஆகுனா இந்த பார்ட்ல கொஸ்டின் வரலாம். சரிங்களா? ஸோ இதுல நான் கொஞ்சம் டெப்தாவே கொடுத்துருக்கேன். நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் தேவையில்லை, பட் இதை பாருங்க. அட்வான்ஸ் லெவல் வேணும்னா சொல்றேன். ஸோ இதுலயும் சில பேர் டவுட் கேட்டாங்க, அந்த டவுட்டுக்கும் நான் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் சொல்லும் போது நீங்க கரெக்டாக கவனிச்சீங்கன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே நம்பர் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ ஏ இருக்கு இல்லைங்களா, ஏ திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. ஒரே நம்பர் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகி கேப்ல மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? பிளஸோ மைனஸோ இல்லையா, அப்போ மல்டிப்ளிகேஷன் அப் டு இன்ஃபினிட்டிவ் இந்த டேர்ம் வந்தா ஆன்சர் இஸ் ஏ. அவ்வளவுதான். இங்க என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 6 எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டிவ். ஒரே நம்பர் திரும்ப திரும்ப வருது மல்டிப்ளிகேஷன்ல, லாஸ்ட் இன்ஃபினிட்டிவ்ல முடிஞ்சிருக்குன்னா இதோட ஆன்சர் இஸ் 6. அவ்வளவுதான். ஒரே நம்பர் திரும்ப திரும்ப வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கணும், கடைசி இன்ஃபினிட்டிவ் வரணும், வந்தால் இதோடைய ஆன்சர் 6. இவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகேங்களா? பெருக்கல்ல இதே கொஸ்டின் ஒருவேளை அதே பெருக்கல்ல ஏ இந்த இன்ஃபினிட்டிவ்ங்கிற டேர்ம் வரல. இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா என்ன மீனிங்? இன்ஃபைனைட் அப்படின்னா தொடர்ந்து போய்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 தடவை தானே ஏ வந்திருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த இடத்துல ஏ உள்ள இருக்க நம்பர். இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இதே 6 எடுத்துக்கலாம். 6 √6 3 டைம் வந்திருக்கா, இதோட ஆன்சர் 6. மேல வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் n. 2 பவர் n-னா 2 பவர் 3, அதுக்கு மேல 2 பவர் n -1, அதாவது 2 பவர் 3 -1 அப்படின்னு எடுக்கும். இதோட டோட்டல் ஆன்சர், இதோட ஓவரால் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 into 2 பவர் 3 எவ்வளோ 8 -1 7 டிவைடட் பை 8. இது ஆன்சரா வரும். சரிங்களா? ஸோ இதுல லாஸ்ட் ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா எஸ்எஸ்சியில் கேட்குற கொஸ்டின் இந்த மாடல். இப்போ ஸ்கொயர்ல கொடுத்தாங்கன்னா எல்லாமே பண்ணிட்டோம். இந்த கொஸ்டின் ஒருவேளை கியூப்ல கொடுத்தா, மற்ற மாடல் விட்டுருங்க, இது ஒரு டைம் கியூப்ல கேட்டதுனால இந்த கொஸ்டின் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. பட் இதுக்குமே நான் ஸ்கொயருக்கே முதல் சொல்றேன். ஸ்கொயருக்கே இந்த 2 பவர் 3 -1 அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபார்முலா. இதை நீங்க ஒரு ஃபார்முலாவா தான் படிச்சிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, இங்க இந்த இடத்துல இருக்கு பாருங்க, 6 பவர் 2 பவர் 3 கீழே இருக்கும், மேல 2 பவர் 0 2 பவர் 1 2 பவர் 2 இது மேல இருக்கும். இந்த 2 பவர் 3 விட ஒரு பவர் கம்மியா இருக்கும். அந்த ஒரு பவரை தான் நம்ம ஒண்ணு மைனஸ் பண்ணிருப்போம். இப்போ இதை நார்மலா கால்குலேட் பண்ணீங்கன்னா 6ஓட பவர்ல 6 பவர் 3 8, மேல என்ன இருக்கும் 1 2 4 கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்க 6 பவர் 7/8. இதான் ப்ரொசீஜர். சரிங்களா? இந்த ப்ரொசீஜர்ல இங்க 2 பவர் 3 விட 1 கம்மியா இருக்குது இல்லைங்களா, 2 பவர் 0வோட வேல்யூ என்ன 1, அதனால அந்த 1 மைனஸ் பண்ணா தப்பு இல்லை. ஓகே, இப்ப இதுவே ஒரு வேலை 3 பவரா இருந்துச்சுன்னு வைங்களேன். எதுக்காக இது சொல்றேன்னா, ஒருவேளை கியூப் ரூட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா 3 பவரா இருந்தா நீங்க இந்த 6 பவர் 3 பவர் 3 பவர் 3 பவர் 2 -1 எழுதிட 3 பவர் 3 -1 எழுதிடக்கூடாது, அது தப்பா மாறிடும். சரிங்களா? இதோட மீனிங் என்ன ஆகும்னா 6 பவர் 3 பவர் 3 3 பவர் 0 3 பவர் 1 3 பவர் 2. இதோட ஆன்சர் யோசிச்சு பாருங்க. 6 பவர்ல 27, மேல வந்து பாத்தீங்கன்னா 1 3 4 9 கூட்டினா எவ்வளவு ஆச்சு 13. இதுக்கு ஆன்சர் டோட்டல் வேற மாதிரி வரும். ஸ்கொயர்ல பவர் போட்டீங்கன்னா கீழே இருக்கிறத விட மேல 1 கம்மியா வரும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 2 பவர் அதாவது a பவர் 2 பவர் n பவர்ல 2 பவர் n -1 லாஜிக் எடுத்திருக்கோம். இந்த லாஜிக் ஸ்கொயருக்கு ஓகே, பிகாஸ் 2 பவர் 0 = 1. ஸோ அந்த ஒரு லாஜிக் ஒரு நம்பர் மட்டும் கட் ஆகுன்றனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா 3 பவர் 3 3 பவர் 0 3 பவர் 1 3 பவர் 2. ஸோ இங்க என்ன டேர்ம் வருதோ அதுக்கு முன்னாடி டேர்ம் வர மேல நிப்பாட்டணும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்படி நம்ம 2 பவர்ல நிப்பாட்டி பாக்குறப்போ 1 கம்மியாச்சு. ஓகேங்களா? இது லாஜிக் வந்துச்சு. பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இதுல பாதியை விட 1 கம்மியா இருக்கும். ஈவன் நம்பர்னா பாதி, ஆட் நம்பர்னா பாதியை விட 1 கம்மியா இருக்கும். ஸோ நீங்க இந்த லாஜிக் வந்து இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி சைடு இந்த கொஸ்டின் கேட்டதே கிடையாது. சில பேர் என்கிட்ட கேட்டதுனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கான ஃபார்முலாவா இது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கிறது, இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. இதோட ரீசன் வேணும்னா இது எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்ததுக்கான ரீசன் இதுதான். இங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் 4 நம்பர் இருக்குன்னா கீழே வந்து 2 பவர் 4 ஆகும். கீழே 2 பவர் 4 ஆச்சுன்னா மேல
2 power 0, 2 power 1 plus 2 power 2 plus 2 power 3 வரை எடுக்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, 2 power 4 16, இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 1 2 3 3 4 7 7 plus 9 15. அப்ப 16 15 1 கம்மியா வருதா? அந்த 1 கம்மியா வர்ற லாஜிக்ல தான் நம்ம 2 power n minus 1 எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கு மேல கிளியரா நமக்கு தேவைப்படாது. நீங்க இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டா கூட போதும். சில பேர் கேட்டதுனால அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், வேணும்னா எடுத்துக்கோங்க. சரிங்களா? ரொம்ப வித்தியாசமா சொல்றேன்னு நினைக்காதீங்க, அது தேவைப்படும் எஸ்எஸ்சி ரயில்வே படிக்கிறவங்களுக்காக ஒரு ஐடியா வேணும்னா. மற்றபடி ஃபார்முலா போதும். சரிங்களா? அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கு சில பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தது என்னன்னா, ஒரே நம்பர் திரும்ப திரும்ப வருது. ஓகே, ஒரே நம்பர் திரும்ப திரும்ப வர்றப்போ இந்த ஏ இருக்க இடத்துல எனக்கு இப்போ 6 இருக்குன்னு வைங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப வந்து பிளஸ்ன்னு வந்தா கண்டிப்பா இந்த நம்பர் n+1. போன வீடியோ பார்த்தவங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லியிருப்பேன், எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன் நிறையா. n+1 ஒரு நம்பரையும் அதோட அடுத்த நம்பரையும் தான் இங்க பெருக்கி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஒருவேளை அப்படி பெருக்காம வந்துட்டா என்ன பண்றது? பெருக்காம வந்தாலும் ஆன்சர் இருக்கு, ஆன்சர் இல்லாம கிடையாது எந்த கொஸ்டினுக்குமே. இப்போ இந்த இடத்துல ஏ இருக்க இடத்துல 6 இருக்குன்னு வைங்களேன். இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க, 3 4. ஏ இருக்க இடத்துல 6 இருக்குன்னா 6 எப்படி பிரிக்கலாம்? 2 × 3 6. இந்த 2 நமக்கு என்னன்னா 3 என்னது? n+1. ஓகேவா? நடுவுல பிளஸ் வந்தா பிக்கஸ்ட் நம்பர் 3 இஸ் ஆன்சர். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 8 7 56 இருக்குன்னு வைங்க. இதை பிரிச்சோம்னா 7 8 பிரிக்கலாமா? அடுத்தடுத்த நம்பர் கன்சிக்யூட்டிவ் டேர்ம். இதுல பிளஸ் வந்தா பெரிய நம்பர் ஆன்சர், மைனஸ் வந்தா சின்ன நம்பர் ஆன்சர். இந்த லாஜிக்குள்ள இருந்து நம்ம எடுக்கிறது புரிஞ்சுதா? ஒரே நம்பர் திரும்ப திரும்ப வந்து நடுவுல பிளஸோ மைனஸோ வந்திருந்தா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் கேட்பாங்க. 90 கொடுத்தாங்கன்னு வைங்களேன், 9 10 ரெண்டா பிரிக்கலாமா? அதாவது இந்த கொஸ்டின் ஆக்சுவலா ரூட்ல எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, √90 plus √90 plus √90 இப்படியே போகுது எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி. இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா, இந்த 90 முதல் பிரிக்கணும். 9 × 10 இந்த மாதிரி ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணணும். 1 மைனஸ் வந்தா 9, பிளஸ் வந்தா 10. பெரிய நம்பர் பிளஸ்ல, சின்ன நம்பர் மைனஸ்ல, இவ்வளவுதான் லாஜிக். நடுவில் பிளஸ் இருக்கா எல்லாமே? அப்போ என்னது ஆன்சர் வரும்னா 10. முடிஞ்சது. ஓகேவா? இப்போ இதே கொஸ்டின் ஒருவேளை ரூட் ஆஃப் அப்படி அதே கொஸ்டின்ல பாருங்க, அப்பதான் ஈஸியா புரியும். -√90 -√90 எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டின்னு இருந்தா இந்த இடத்துல மைனஸ் இருக்கா? அப்போ 9 × 10 அப்படிதான் பிரிப்போம். மைனஸ் இருந்தா ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் ஆன்சர், பிளஸ் இருந்தா பிக்கஸ்ட் நம்பர், நடுவில் பிளஸ் வந்தா, மைனஸ் வந்தா ஸ்மாலஸ்ட் நம்பர். லாஜிக் முடிஞ்சது. ஓகே, இப்போ இந்த 2 கொஸ்டினை தான் நம்ம 3 4 பார்த்துருந்தோம். ஓகேவா? இந்த 3 4 இன்னொரு மெத்தட்லையும் நான் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சின்ன நம்பர். இப்போ இந்த 3 4 வச்சே சொல்றேன், கவனிங்க. 3 4க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா கீழே எழுதியிருக்கேன் பாருங்க. 5 6 போட்டிருக்கோமா, அட்வான்ஸ்டு ஃபார்முலா. இந்த அட்வான்ஸ் ஃபார்முலா வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ்டு தேவைப்படும் கொஞ்சம் அட்வான்ஸா இருந்தா. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நீங்க இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன். இந்த ஃபார்முலா வந்து கரெக்ட்ன்றதுக்கான ஒரு ப்ரூஃப். இப்போ 6 + √6 + √6 எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். இது 5ஆவதுக்கானது. 6ஆவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி √6 - √6 எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி. இப்படி ஒரு சின்ன நம்பர் எடுக்கிறப்போ உங்களுக்கே தெரியும், திரும்ப திரும்ப ஒரே நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு, பிளஸ்ல வந்திருக்கு. அப்ப இதை எப்படி பிரிக்கலாம்? 2 × 3 தானே 6. நடுவுல பிளஸ் வந்து ஆன்சர் எது? பெரிய நம்பர் ஆன்சர். அப்ப 3 வருமா? இதோட ஆன்சர் 3ன்னு எனக்கு தெரியும் இப்போ. சரிங்களா? இதோட ஆன்சர் இதே அதே மாதிரி பிரிச்சீங்கன்னா 2 3 தான் வரும். சின்ன நம்பர் தானே, மைனஸ் வந்தா வரணும். மைனஸ் வந்திருக்கு, சின்ன நம்பர் ஆன்சர். அப்போ இதோட ஆன்சர் 2ன்னு எனக்கு தெரியும். பட் இதோட பேஸ் ஃபார்முலா என்னன்னா, இது ஷார்ட்கட். பேஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இங்க இருந்து பாருங்க, √4a + 1, அதாவது √4a + 1 தனியா பிளஸ் போட்டு ஒரு 1 / 2. இந்த பிளஸ் எதுக்காகனா இங்க பிளஸ் இருக்கிறதுனால. அப்படி இல்லைன்னா 4a + 1க்கு ரூட் -1 ஹோல் / 2. இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க, தேவைப்படலாம். ஏன்னா இது வரைக்கும் கேட்கல. ஏன்னா ஒருவேளை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கல்ல, அந்த 2ஆ பிரிக்கிற மாதிரி நம்பர் வரலனா, இப்ப பிரிக்கிற மாதிரி நம்பர் தான் இது. இதை நம்ம முதல்ல வெரிஃபை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு பாருங்க. 6 × 4 எவ்வளவு? 24. 24 + 1 25. 25 ரூட்ல இருந்து வெளியெடுத்தா என்ன வரும்? 5 + 1 / 2. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 6/2 எவ்வளோ? 3. ஆன்சர் வந்துருச்சா? அப்ப நம்ம இந்த ஃபார்முலா கரெக்ட்னு வெரிஃபை பண்ண முடியுதா? இதுதான் மெயின் ஃபார்முலா. பட் இது வரைக்கும் இந்த ஃபார்முலா சொல்லியிருக்க மாட்டேன். ரீசன் என்னன்னா, நம்மளுக்கு இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் இப்படிதான் கேட்டிருக்காங்க. 2ஆ பிரிக்கிறோம்னா ஒன்னு பெரிய நம்பரா வரும், இல்ல சின்ன நம்பரா வரும். n × n+1. பிளஸ் வந்தா பெரிய நம்பர், மைனஸ் வந்தா சின்ன நம்பர். இது போதும். சரிங்களா? பட் இந்த கான்செப்டை வச்சுதான் நம்ம இந்த ஃபார்முலாவே வரணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இந்த கான்செப்ட் சொல்லலைன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி ரயில்வே போறப்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் அதே தான்.
இப்போ அதே 6 தான், வேற எதையும் சப்ஸ்டிட் பண்ணுவோம்னா இந்த 6 கொண்டு நீங்க சப்ஸ்டிட் பண்ணுறோம். நார்மலாக எவ்வளோ 24, 24 + 1 25, 25 ரூட் எடுத்து 5 - 1/2, 5 - 1 எவ்வளோ 4/2, ஆன்சர் இஸ் 2. ஸோ நமக்கு வந்திருக்க ஆன்சர் சேமா வந்திருக்கா? இது வெரிஃபிகேஷன். சரிங்களா? இந்த வெரிஃபிகேஷனை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்றது 5க்கும் 6க்கும், இந்த 5ம் 6ம் 3வது 4வது மாடலோட கான்செப்ட். 3வது 4வது மாடல் வந்து ஷார்ட்கட்டு, அதோட கான்செப்ட் தான் 5 6. சரி, இப்போ 5 6க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா பாருங்க, கவனிங்க, புரியும். இப்போ 7 + √7 எங்க உங்களுக்கு யூஸ் ஆகும்னு இப்போ தெரியும். √7 எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்கயா. இப்போ ஷார்ட்கட்ல நமக்கு இந்த இடத்துல ஒருவேளை 6 இருந்தா 2 × 3 பிரிச்சிருப்போம். இந்த 7 நம்ம பிரிக்க முடியாதுல்ல. இப்போதான் நம்மளுக்கு எந்த இடம் கை கொடுக்கும்னா இந்த ஃபார்முலா √4a + 1 + 1 / 2. அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா √4 எல்லாம் எவ்வளவு 28. இந்த ஏன்றது உள்ள இருக்க நம்பர் தானே. 28 + 1 + 1 / 2. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் √29 + 1 / 2. இதுதான் இதோட ஆன்சர். √29 + 1 / 2 இவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல இருக்கும். சரிங்களா? ஆனா இதுவரை சொல்றேன், டிஎன்பிஎஸ்சில ஒரு கொஸ்டின் கூட இப்படி கேட்டதில்ல. இதுக்கப்புறமும் கேட்க போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. பட் எஸ்எஸ்சி ரயில்வேல பாத்துக்கோங்க, அதான் திரும்ப திரும்ப சொல்றது. சரிங்களா? அப்ப அதே தான் இப்போ மைனஸ்ல இருக்குன்னு வைங்களேன். இப்போ √10 - √10 -√10 எதுக்காகனா நம்ம கிளாஸ்ல சொல்றோம். ஏன்னா நம்ம சொல்றது இதுதான். இப்படி கொஸ்டின் எஸ்எஸ்சி ரயில்வேல பாத்தீங்கன்னா இதை நம்ம பிரிக்க முடியுமான்னு யோசிச்சா பிரிக்க முடியாது. அடுத்தடுத்த நம்பரா பிரிக்க முடியுமா? கன்சிக்யூட்டிவ் பிரிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா √4 × a + 1 -1 whole divided by 2 -1 whole divided by 2. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 4 × 10 40, 40 + 1 √41 -1 divided by 2. இவ்வளவுதான் ஆன்சர். முடியலன்னா இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ரெண்டையும் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு அடுத்து பாக்குறப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஃபார்முலா. ஸோ இந்த 2 ஃபார்முலாவும் அதே மாதிரி தான், டைரக்ட் ஃபார்முலா. ஸோ இதுவும் அதுக்கு அடுத்த அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் தான். இது 7 8. இந்த 7 8ல என்ன கத்துக்கிட போறீங்கன்னா, கொஸ்டினை பாருங்க, பிளஸ் மைனஸ் மாறி மாறி வந்திருக்கும். இந்த ஃபார்முலா தெளிவாக எழுதிக்கணும். இங்க வந்து +1 -1, இங்க 3 வந்திருக்கும், -3 வந்திருக்கும். இது மட்டும் தான் இதில் மாறி இருக்கும். போன ஃபார்முலாவுக்கு இதுக்கும். சரிங்களா? √4a - 3 இது மட்டும் தான் ரூட்டுக்குள்ள, +1 whole divided by 2. அதே √4a - 3 -1 whole divided by 2 இது ரெண்டாவது. சரிங்களா? இப்போ இந்த 2 ஃபார்மெட்டை நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம்னா, பிளஸும் மைனஸும் மாறி மாறி வந்தா இவ்வளவுதான். இதை தாண்டிலாம் கொஸ்டின் கேட்க முடியாது. இது ரெண்டும் அட்வான்ஸ் மெத்தட். சரிங்களா? இப்போ பிளஸ் மைனஸ் மாறி மாறி வருது, ஒரே நம்பர். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆயிரும். என்ன சொல்லலாம், 7 இல்ல 8. சரிங்களா? √8 -√8 இல்ல மொதல் பிளஸ், அடுத்து -√8, அடுத்து +√8, இப்படி மாறி மாறி வருது எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி. இப்போ ஒரே நம்பர் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது, ஆனா பிளஸ் மைனஸ் மாறி மாறி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பிளஸ், அடுத்து மைனஸ், பிளஸ், அடுத்து மைனஸ், அப்படியே போகுது. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா √4a - 3 பிளஸ் இருந்தா +1 divided by 2. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணுவோம், 4 × 3, 4 × a எவ்வளவு, 8, 4 8 32, 32ல 3 போனா எவ்வளவு ஆச்சு, 29, √29 +1 divided by 2, √29 +1 divided by 2ன்னு ஆன்சர் வரும். √8 +√8 -√8 மாறி மாறி வந்தா. சரிங்களா? இந்த ஃபார்முலா தான் நமக்கு முக்கியம். 4 8 32 -3 29 +1/2. சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த ஃபார்முலா. இந்த 4மே ஒரு அட்வான்ஸ் லெவல், தெரிஞ்சுக்கோங்க. இது சொல்லாம போயிட்டே இருக்கக்கூடாதான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சாலுமே நமக்கு தேவைப்படலை அப்படின்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் தானே, அதனால நான் ஸ்கிப் பண்றேன். பட் மேக்ஸ் மேஜரா உங்களுக்கு தேவைப்படுறது நான் சொல்லியிருப்பேன். இது வந்து டிஃப்ரெண்ட் நம்பர், அடுத்த மாடல். தேவைப்படுற விஷயங்கள் கண்டிப்பா ஸ்கிப் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ண வேணாமே, ஏன்னா எக்ஸாம் கிட்ட வர்றதுனால அதை மட்டும் ஒமிட் பண்ணியிருப்பேன்.
இதை முடிச்சுட்டு நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 100 வீடியோ முதல்ல முடிச்சுக்கலாம். 136 இந்த மாதிரி கொஸ்டின்மா, டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர், சைன் மாறி மாறி வந்துருக்கலாம், எப்படி வேணா வரலாம், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை நீங்க நார்மலா எப்படி பண்ணுவீங்க, ரூட் ஆஃப் 169 ஆன்சர் எத்தனை 13. இப்போ 13ஐயும் இப்படி பண்ணணும், 13ஐயும் 12ஐயும் கூட்டினா 25, வெளியே எடுத்தோம்னா என்ன ரூட்ல இருந்து 5. இப்போ இந்த 5ஐயும் 69 ஆட் பண்ணா எவ்வளவு ஆச்சு, 69ல 5 கழிக்கணும், அப்ப 64. 64 ரூட் வெளியே எடுத்தா 8 ஸ்கொயர் 64. இப்போ 8ஐயும் 136ஐயும் கூட்டினா 144. ஃபைனலா ரூட் ஆஃப் 144 ஈக்குவல் டு 12. ஆன்சர் இஸ் 12. இந்த கொஸ்டினோட ஆன்சர் 12 வந்திருக்கு. இது நீங்க நார்மலா பண்ற வே. சரிங்களா? இப்போ நான் இதுல என்ன ஷார்ட்கட் சொல்ல போறேன் அப்படின்னா, நமக்கு தேவையானது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய சீரிஸ் இருக்கா, விட்டுருங்க. இந்த நம்பர் என்னது 136, அதுக்கப்புறம் என்ன சிம்பிள் இருக்கு பிளஸ், 136க்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ என்ன, இவ்வளவுதான் லாஜிக். இப்போ எக்ஸாம்பிள் 11 ஸ்கொயர், 10 ஸ்கொயர் எவ்வளவுமா, நல்லா பாருங்க. 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121, 12 ஸ்கொயர் 144, 13 ஸ்கொயர் 169. இது நம்ம படிச்சிருப்போம். இப்போ 136 பிளஸ்ன்னு வருதா, அப்போ 136க்கு அடுத்த ஸ்கொயர் வேல்யூ இது அப்படி பார்க்கணும். 136க்கு அடுத்த ஸ்கொயர். இப்போ 136 இது ரெண்டுக்கும் மிடில் தானே இருக்கும், 121க்கும் 44க்கும் மிடில். இதுல மைனஸ் வந்தா முன்னாடி நம்பர், பிளஸ் வந்தா பின்னாடி நம்பர். 144 தானே அடுத்து இருக்கு பின்னாடி, அப்ப எதோட ஸ்கொயர் இது 12 ஸ்கொயர். ஸோ அப்போ இதோட ஆன்சர் இஸ் 12. நம்ம கெஸ் பண்ணது கரெக்டா? அவ்வளவுதான். இந்த மாதிரி கெஸ் பண்ணியும் பண்ணலாம், நார்மலாகவும் சால்வ் பண்ணலாம். இதில் நான் ஒரு 3 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்றேன், உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் தரேன், சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இப்போ இந்த 2வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா 41. ஸோ இதை நீங்க எப்படி பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் இதோட ஆன்சர் இஸ் 4. 13ல 4 கழிச்சா எவ்வளோ 9. 9ன்றது எதோட ஸ்கொயர் 3 ஸ்கொயர். இப்போ 9 கூட 22 கூட்டுனா 25, அப்போ இது 5 ஸ்கொயர். 5 41ல இருந்து கழிச்சா எத்தனை 36, ரூட் ஆஃப் 36 அப்படின்னா ஆன்சர் இஸ் 6. இதை நம்ம சொன்ன ஷார்ட்கட் படி பாருங்க. 41 இருக்கா, அப்போ 41 மைனஸ் இருக்கு. அப்போ 41க்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் 36, 41க்கு அப்புறம் இருக்க ஸ்கொயர் 49. இது 6 ஸ்கொயர், இது 7 ஸ்கொயர். நமக்கு இருக்கிறது மைனஸ் தானே, அப்போ முன்னாடி போயிடணும். 6 ஸ்கொயர் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 6. இந்த ப்ரொசீஜர் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? கரெக்டாக கொஸ்டின் எழுதி ப்ராப்பராக நோட்ல எழுதிக்கோங்கம்மா. நிறைய கொஸ்டின் இருக்கிறதா நம்பர் போடாம நான் சொல்றேன், நீங்க கரெக்டாக நம்பர் போட்டு ஆர்டர் எழுதிட்டே வாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க 121 எதோட ஸ்கொயர் 11 ஸ்கொயரா, இதோட ஆன்சர் 11. 25 பிளஸ் 11 எவ்வளோ 36. 36 எதோட ஸ்கொயர் 6 ஸ்கொயர். 55ல 6 கழிச்சா எவ்வளோ ஆச்சு 49. 49ன்றது 7 ஸ்கொயர். 71ல 7 கழிச்சா எவ்வளோ 64. அப்போ கடைசியா வர்றது ரூட் ஆஃப் 64 ஈக்குவல் டு 8. இதை நம்ம ஜென்ரலா எடுத்தோம்னா 71 மைனஸ், அப்போ 71க்கு முன்னாடி 71க்கு பின்னாடி யோசிங்க. மைனஸ்னா முன்னாடி, பிளஸ்னா பின்னாடி. இப்போ எக்ஸாம்பிள் 8 ஸ்கொயர் எவ்வளோ 64, 9 ஸ்கொயர் 81. ஒருவேளை பிளஸ்ஸா இருந்தா 81 வந்திருக்கும், பட் நமக்கு மைனஸா இருக்கிறதுனால மேல போயிடணும். 64 தான். 71 மைனஸ் தானே, அதாவது 71 விட கம்மி மைனஸ்னா, அப்போ 64 எதோட ஸ்கொயர் 8 ஸ்கொயர். ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். சரிங்களா? இதை முடிச்சுட்டு இதான் ஃப்ளோ. இந்த ஃப்ளோல அப்படியே நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே போகலாம். உங்களுக்கான கொஸ்டின்ஸ், ஹோம்ஒர்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. 4 கொஸ்டின் 4 கொஸ்டின் ஹோம்ஒர்க் நோட் பண்ணிட்டு, இதுக்கான நான் பல இதில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். இதில் நான் ஹோம்ஒர்க் மட்டும் நோட் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இதை நீங்க சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட், ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். இந்த கொஸ்டின் நான் பண்றேன், கடைசி கொஸ்டின். 19 மைனஸ் 3 இதெல்லாம் பாருங்க ஒரு ரூட்டுக்குள்ளேயே இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. நான் ஒரு ரூட்டு போடலன்னு நினைச்சுக்காதீங்க, ரூட்டு போடாமையே வேல்யூ தான். 19 மைனஸ் 3 எவ்வளோனா 16. இப்போ அந்த 16 21 கூட கூட்டணும், மொத்தம் எவ்வளோ ஆச்சு 16. இது 16 ரூட் வெளியிடணும்ல. இந்த இடத்துல நம்ம ரூட்டுக்குள்ள இருந்து 3 வெளியிடணும்னு யோசிச்சிடக்கூடாது. இது ரெண்டும் ஒரே டம். அப்ப ரூட் 16னா வெளியே வர்றது 4. இப்ப 4 21 கூட கூட்டிங்கன்னா 25. அப்ப 5 வெளியே எடுத்தீங்கன்னா 41 5 கழிச்சா 36. 36 ரூட் வெளியிட்டோம்னா ஆன்சர் 6. நான் சொன்ன லாஜிக் படி உங்களுக்கு 41 மைனஸ் போட்டாலும் ஆன்சர் என்ன தான் வரும். 41க்கு கீழே இருக்கிற ஸ்கொயர் எது 6 ஸ்கொயர் 36. அதையும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 கொஸ்டின் அப்போ நீங்க சால்வ் பண்ணி கீழே ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா அடுத்து நம்ம பார்க்க போறது ரூட் எவ்வளவுதான். ரூட்ல வந்து ஸ்கொயர் ரூட் பார்த்துட்டோம், கியூப் ரூட் பார்த்துட்டோம், கண்டினியூஸ் ரூட்ல சேம் நம்பர்ஸ் டிஃபரெண்ட் நம்பர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன் எடுத்து பார்க்கக்கூடியது. அடுத்த கான்செப்ட் டெசிமல் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போறோம். டெசிமல் அண்ட் டெசிமல் கன்வர்ஷன். சரிங்களா? டெசிமல்னா என்னன்னா தசமம்.
ஓகே, டெசிமலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெமிலியரா ஒரு 2 வகையான கான்செப்ட் இருக்கு. டெசிமல் அப்படின்னா தசமம். இந்த தசமத்தை நம்ம 2ஆ பிரிக்கலாம். முடிவுறு தசம எண், முடிவுறா தசம எண். அதாவது ரெக்கரிங், நான் ரெக்கரிங். ரெக்கரிங் டெசிமல், நான் ரெக்கரிங் டெசிமல். ரெக்கரிங் அப்படின்னா முடிவுறு, நான் ரெக்கரிங்னா முடிவுறா. சாரி, ரெக்கரிங் அப்படின்னா ரிப்பீட்டிங், ரிப்பீட்டிங் தான் முடிவுறா. சரிங்களா? ரிப்பீட்டிங் மீனிங் வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரு நம்பர், அதுதான் ரெக்கரிங். நான் ரெக்கரிங் அப்படின்னா சுழல் தன்மை அற்ற. தமிழ்ல எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா சுழல் தசம எண். இத வந்து சுழல் தன்மையற்ற தசம எண் அப்படின்னு பிரிக்கலாம். நான் ரெக்கரிங்னா சுழல் தன்மையற்ற. இது ரெண்டுக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா 0.35 மேல பார், இது சுழல் தசம எண். சுழல் தன்மையற்ற அப்படின்னா 0.35. இவ்வளவுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சரிங்களா? இது நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இந்த கொஸ்டின் வந்து குரூப் 4 2019 கேட்ட கொஸ்டின். 0.35 மேல பார் இருந்தா இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 35 35 ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? 0.35னா இதோட ஆன்சர் 0.35. இதுதான் இதோட மீனிங். சரிங்களா? கன்வர்ஷன் வேற, மீனிங் வேற. இது அர்த்தம். இதோட கன்வர்ஷன் இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அடுத்து பார்க்க போறோம். சரிங்களா? நார்மல் கன்வர்ஷன் வந்து நான் ரெக்கரிங்க முடிக்கலாம், அடுத்து ரெக்கரிங் வரலாம். ரெக்கரிங்க இப்ப 2ஆ பார்க்க போறோம். இப்போ சுழல் தன்மையற்ற தசம எண் அப்படின்னா ஒரு நம்பர் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகாம ஒரே டைம்ல முடிஞ்சிடும். இந்த மாதிரி 0.35, இப்போ 0.3 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. இதோட ஆன்சர் என்ன போடுவீங்கன்னா 3 டிவைடட் பை எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்களோ அத்தனை 0 கீழே இருக்கணும். 3/10. சரிங்களா? டெசிமல ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கீழே வந்து 10ஓட மடங்கு வந்திருக்கும். மல்டிபிள் ஆஃப் 10. இப்போ எக்ஸாம்பிள் 3ன்றது ஒரு நம்பர், அப்போ கீழே ஒரு 0 இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 0.25 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 25 டிவைடட் பை 2 நம்பர் எப்படி வச்சிருக்காங்களா, அப்போ இந்த இடத்துல 100 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? புரிஞ்சுதா? 25/100. இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? 1/4. கால் ரூபாய் அப்படின்னா 25 பைசா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. கால்னா 0.25. இதுக்கு பேர் தான் சுழல் தன்மையற்ற. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் 0.625 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. இதோட ஆன்சர் 625 டிவைடட் பை 3 டிஜிட் இருக்கா, அப்போ 1000. இது இதோட ஆன்சர். சரிங்களா? இது சுழல் தன்மையற்ற அப்படின்ற கான்செப்ட்ல வந்துடும். இது எல்லாருக்குமே தெரியும். பட் நமக்கு கேட்ட கொஸ்டின் குரூப் 4 2019, குரூப் 4 2019ல நமக்கு கேட்ட கொஸ்டின் 0.35 பார் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இதுல ஒரு 3 கான்செப்ட் சொல்றேன். முதல் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்க. 0.35 பார், 0.3 பார் 5, 0.35 மேல பார். சரிங்களா? ஆப்ஷன் ஏ இது வந்து சரி. கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3. இந்த 3க்கும் ஆன்சரை திங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து தசம என்ன பிரிக்க தெரியணும். சுழல் தன்மையற்றனா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. கீழே 100, 10, 1000 வந்துடும். அப்படியே ஆன்சர் முடிஞ்சது. ஒருவேளை இந்த மாதிரி பார்ல இருந்தால் மேல, சரிங்களா, இப்படி இருந்தா இதை நம்ம 2ஆ பிரிக்க முடியும். இப்போ சரிங்களா? சுழல் தசம என்ன 2ஆ பிரிக்கலாம். இதை எப்படி பிரிக்கலாம்னா ஃபுல்லி, பார்ஷியலி. முழுவதும் சுழல் தன்மையுடையது, பகுதி அளவு சுழல் தன்மையுடையது. ஃபுல்லி அண்ட் பார்ஷியலி இந்த மாதிரி 2ஆ பிரிக்க முடியும். முழுவதும் மற்றும் பகுதி அளவு. ஸோ இப்போ இதுலையுமே நம்ம எக்ஸாம்பிள் இதோட மீனிங்கை முதல் எழுதுங்க. மீனிங் முதல் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்வர்ஷனுக்கு போகலாம். ஏன்னா கன்வர்ஷன் தான் கொஸ்டின். இதோட மீனிங் என்னன்னு முதல் தெரியும் நமக்கு. 0.35 பார் என்ன மீனிங் எழுதியிருக்கோம்? 0.35 எதுக்கு மேல பார் போட்டிருக்கோம் அந்த டைம் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 0.34 பை இதை எப்படி எழுதுவீங்க? ஆக்சுவலா 3 ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. இதுல எந்த இடத்துல நம்ம 5 போட முடியும்? ஸோ இதுக்கு இந்த மாதிரி எழுத முடியாது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அன்பிரிடிக்டபிள். அன்பிரிடிக்டபிள் அதாவது கண்டறிய இயலாது. இதோட ஆன்சர் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் கண்டறிய இயலாது. நல்லா புரியுதா? ஏன்னா முதல் நம்பர் மேல பார் இருக்குன்னா முதல் நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் எப்படி 2வது நம்பர் எக்ஸ்ட்ரா வரும்? எத்தனை டேர்ம் ரிப்பீட் ஆகும் சொல்ல முடியாதுல்ல. ரிப்பீட்டிங் டேர்ம் அப்படிங்கிறப்போ அது ரிப்பீட் ஆகும், ரெக்கரிங். ஸோ அப்போ 10 டைம் வரலாம், 20 டைம் வரலாம், போய்கிட்டே இருக்கும் அப் டு இன்ஃபினிட்டிவ். அதுல எப்படி நம்ம அதுக்கு அடுத்து ஒரு டேர்ம் உள்ள கொண்டு வர முடியும்? இப்படி கேட்டா கொஸ்டினே தப்பு. cannot be determined அப்படின்ற ஆன்சர் தான் போடணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். கொஸ்டின்ல தப்பு இருந்தாலும் கண்டுபிடிக்க தெரியணும். ஒருவேளை இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு அப்படின்னா இதை நம்ம எப்படி சொல்லலாம்? 0.35 மட்டும் தான் ரிப்பீட் ஆக போகுது. அப்ப பின்னாடி இருக்க டைம் ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி 2 மீனிங் இருக்கு. சரிங்களா? இப்போ இதை எல்லாருமே பண்ணிடுவீங்க. இதுக்கான செக்அப் பர்பஸ் நான் சொல்லித்தரேன். இதை எப்படி செக்அப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் 100 25 டிவைடட் பை 100 இருக்கா, 0.25. இதுக்கு எக்ஸாம்பிள் 25 இப்போ நான் 100ஆல வகுக்க போறேன். வகுத்தா
ஜீரோ வச்சு ஒரு பாயிண்ட் புள்ளி வைக்கிறோம் சரிங்களா. ஒரு ஜீரோ சேர்த்தோம்னா இப்போ 250, 2 டைம் 100 சேர்ந்தா எவ்வளோ 200 டிவைடட் பை மைனஸ் பண்ணீங்கன்னா 50. இப்போ இங்க பாயிண்ட் இருக்கிறதுனால இன்னும் ஒரு ஜீரோ சேர்க்கலாமா, 5 டைம் 100 சேர்ந்தா எவ்வளோ 500. நம்ம பண்ணது கரெக்டான்றத இந்த மாதிரி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். என்ன வருது 0.25 தான் நமக்கு ஆன்சர். என்ன வருது இங்க 25/100. ஏன்னா வகுத்தா எனக்கு கரெக்டா அந்த ஆன்சர் வருதா, அப்ப நம்ம பண்ணது கரெக்ட். இது நான் ரெக்கரிங் ஓவர், இவ்வளவுதான். இப்போ ரெக்கரிங்குள்ள வர்றோம் பாத்தீங்களா, ரெக்கரிங்க தான் மீனிங் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். ரெக்கரிங்னா திரும்ப திரும்ப ஒரு நம்பர் வந்துகிட்டே இருக்குது. இந்த நம்பர் ஃபுல்லி ரெக்கரிங்கா இல்ல பார்சியலி ரெக்கரிங்கா. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டா பிரிக்க போறோம். ரெக்கரிங் அப்படிங்கிற கான்செப்டை இப்போ நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஃபுல்லி ரெக்கரிங், பார்சியலி ரெக்கரிங். ஃபுல்லி ரெக்கரிங் அப்படின்னா முழுவதும் சுழல் தன்மையுடையது. பார்சியலி அப்படின்னா பகுதி அளவு சுழல் தன்மையுடையது. சரிங்களா. இப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று சொல்லலாம். ஒரு ஆன்சர் வராதுன்னு பார்த்தோம். 0.35ல ஃபுல்லா ரிப்பீட் ஆச்சா, ஃபுல்லி ரெக்கரிங். இப்போ 0.35ல 5 மட்டும் ரிப்பீட் ஆகுதா, இது பார்சியலி ரெக்கரிங். சரிங்களா. ஓகே, இதுல நமக்கு ரூட் வச்சு ஒரு கொஸ்டின் முன்னாடி கேட்டிருக்காங்க. 0.4 பாரை ரூட் வச்சு கேட்டிருப்பாங்க. இதை முடிச்சு இந்த கொஸ்டினுக்கு வரலாம். சரிங்களா. அப்போ முதல் இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் நல்லா புரியணும். ஃபுல்லி ரெக்கரிங்கை பொறுத்தவரை முதல் கொடுத்துருக்க நம்பரை எடுத்து எழுதுங்க. மேல என்ன நம்பர் இருக்கு 35, 3 5 இருக்குல்ல, எடுத்து எழுதியாச்சு. டிவைடட் பை 2 நம்பர் மேல பார் இருந்தா கீழே 2 9, 35/99. சரிங்களா. இப்போ அதே மாதிரி 0.523 3 மேலேயும் பார் இருக்குன்னு வைங்க. இதோட ஆன்சர் என்ன எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 523 அப்படியே எழுதிட்டு டிவைடட் பை 3 நம்பர் மேலேயே பார் இருக்கா, அப்ப ஆன்சர் இஸ் 999. அவ்வளவுதான். இப்போ 0.725 3 மேலேயும் பார், அப்ப ஆன்சர் என்ன பண்ணலாம் 725 டிவைடட் பை 999. சொல்ற கான்செப்டை முதல் புரிஞ்சுக்கணும். எத்தனை நம்பர் மேல பார் இருக்கோ அத்தனை 9 கீழே போட்டா ஆன்சர் ஓவர். இதுக்கு பேர் ஃபுல்லி ரெக்கரிங். ஸோ ஃபுல்லி ரெக்கரிங் அப்படிங்கிற கான்செப்ட் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்சியலிக்கு வரலாம். ஃபுல்லியை பொறுத்தவரை எத்தனை நம்பர் மேல பார் இருக்கோ அத்தனை 9. 3 நம்பர் மேல பார் இருந்தா கீழே 3 9. அவ்வளவுதான் பார்சியலி ரெக்கரிங். இப்போ அடுத்த கான்செப்ட் வர்றோமா, இது பாருங்க. பார்சியலி ரெக்கரிங்ல 0.35 5 மேல மட்டும் பார் இருக்கா. இப்போ என்ன பண்றீங்கன்னா 35 முதல் எடுத்து எழுதணும். எது மேல பார் இல்லையோ அதை கழிக்கணும். இப்போ 3 மேல பார் இல்லையில 3 கழிக்கிறோம். சரிங்களா. டிவைடட் பை ஒரு நம்பர் மேல பார் இருக்கா, அப்போ 9. ஒரு நம்பர் மேல பார் இல்லையா, அப்போ 0. இதோட ஆன்சர் 32 டிவைடட் பை 90. சரிங்களா. இப்போ இதுக்கு கேன்சல் பண்ணி சொல்லுங்க. 16/45 வருதா, 16/45 இந்த கொஸ்டினோட ஆன்சர். சரி, இப்போ நம்ம பண்ணது கரெக்டான ஒரு வெரிஃபை பண்ணலாமா. இப்போ எனக்கு பாருங்க 16/45 இருக்கு, 35/99 ரெண்டையும் வெரிஃபை பண்ண போறோம். இந்த ஆன்சர் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். முதல் இது பண்ணுவோமா, 35/99 முதல் ஒர்க் அவுட் பண்றோம். அதாவது 35 99 வகுக்கிறோம். ஆன்சர் என்ன வரும்னு கரெக்டா பார்த்து சொல்லுங்க. 0 பாயிண்ட் ஒரு புள்ளி வச்சா 350. 3 99 எவ்வளவு ஆச்சு, 300க்கு 3 கம்மி 297 வருமா. இதுல மிச்சம் எவ்வளவு இருக்கு, இதுல ஒரு 3, இது ஒரு 50, அப்போ 53. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால இங்க ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அப்போ 530. இதுல எத்தனை டைம் வரும், 5 100 500. அப்ப 5 99னா 495. மறுபடியும் இப்ப எவ்வளவு வருதுன்னு பாருங்க 35. இப்போ ஒரு 0 சேர்த்தா இந்த 350 மறுபடியும் இங்க ரிப்பீட் ஆகுதா. அப்ப மறுபடியும் என்னதான் வரும் 3, அப்ப 297, மறுபடியும் 530. சரிங்களா. மறுபடியும் இங்க 5ன்னு போட்டோம்னா 495. இப்போ திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா இந்த 35 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா. சோ அப்ப நம்ம எடுத்த கொஸ்டின் கரெக்டா, 35க்கு மேல பார் போட்டது. அப்படியே நீங்க அந்த கொஸ்டினுக்கு வாங்க 16ஆல. இப்போ 45 16ல வகுத்தோம்னா என்ன ஆகும்னு யோசிங்க. 3 16 எவ்வளோ, அதாவது சாரி நம்ம என்ன பண்ணிட்டோம் 16 தான் 45ல வகுக்கணும். மேல இருக்கிறது 16 தானே. 45ல வகுத்தோம்னா 0 பாயிண்ட் ஒரு 0 சேர்த்தாச்சு. எத்தனை 45 160. 3 45 எவ்வளோ 135. 3 டைம் 45 போட்டா 135. மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க 25. இங்க பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு 0 சேர்க்கலாமா. 50ன்னு எடுத்தீங்கன்னா 5 50 250. சரிங்களா. அப்போ 5 45 எவ்வளோ 250ல 25 கம்மி 225. மறுபடியும் மிச்சம் எவ்வளவுதான் இருக்கும் 25 இருக்குமா. இங்க பாயிண்ட் இருக்கனால ஒரு 0 சேர்க்கலாமா. அப்ப இதே 250 மறுபடியும் என்னதான் வரும் 5னா 225. மறுபடியும் என்னதான் வருது 25.
அப்போ இந்த 5 மட்டுமே இங்க ரிப்பீட் ஆகி போய்கிட்டு இருக்கா பாத்தீங்களா? கன்க்ளூஷன் புரியுதா? நம்ம இந்த கொஸ்டின் எடுக்கிறப்போ கரெக்டா 3, 5 ரெண்டுமே ரிப்பீட் ஆச்சு. இந்த நம்பரை நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்றப்போ நம்ம கரெக்டா என்ன ரிப்பீட் ஆகுது? 5 மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. அப்ப நம்ம எடுக்கிற மெத்தட் கரெக்ட். மெத்தட் நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. இப்போ பார்சியலி ரெக்கரிங்ல இன்னும் 2 கொஸ்டின் பார்ப்போம். பார்சியலி ரெக்கரிங்ல 0.35 பார்த்தோம்ல, 0.325 இதுல 25 மேல பார் இருக்குன்னு வைங்களேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா 0.325 இப்போ 325 3 எடுத்து எழுதுறீங்க. மைனஸ் இதுல பார் இல்லாத நம்பர் எது? 3, அதான் கழிக்கணும். டிவைடட் பை 2 நம்பர் மேல பார் இருக்கா, அப்ப 2 9, ஒரு நம்பர் மேல பார் இல்ல, கரெக்டா? அதனால ஒரு 0. இப்போ இதுல சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பார் இல்லைன்னு சொல்லி 0வை முன்னாடி போட்டக்கூடாது. ஏன்னா ஒரு நம்பருக்கு முன்னாடி இருக்க 0வுக்கு வேல்யூ கிடையாது, நம்பருக்கு பின்னாடி இருந்தாலும் 0வுக்கு வேல்யூ, அப்ப பின்னாடி தான் போடணும். ஸோ இப்போ அதோட ஆன்சர் 322 டிவைடட் பை 990. இப்போ கேன்சல் பண்ணா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 161 450 பிளஸ் 90னா 495. ஸோ இது ஆன்சர். இதை திரும்ப ரிவர்ஸ்ல பண்ணுங்க, இந்த ஆன்சர் அப்படியே ரிப்பீட் ஆகும். ரிவர்ஸ்ல நம்ம சொன்ன மாதிரி செக் பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, சில பேருக்கு என்ன டவுட்? 0.3.25ல 25 மேல பார் இருக்குன்னு வைங்க. இந்த கொஸ்டின் எப்படி பண்ணலாம் அப்படின்னா 3 அப்படியே வச்சுக்கோங்க, பிளஸ் 0.25 மேல பார்னு பண்ணுங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த தப்பை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஸ்டின் இப்படி தான் பண்ணணும், சரிங்களா? 3.25 அப்ப இதுக்கு 3 அப்படியே வச்சுக்கோங்க. 3ல பிரச்சனையே கிடையாது நமக்கு. 3 பிளஸ் இதை நம்ம என்ன போடலாம்? 2025/99 போடலாமா? அப்போ 399 சார் எவ்வளோ? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதுனீங்கன்னா கூட 325/99 அவ்வளவுதான் ஆன்சர். இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன், சரிங்களா? இல்ல நான் ப்ராப்பரா ஃபிராக்ஷனா மாத்துறேன் அப்படின்னா 3 × 99 எவ்வளோ? 300னா 300, 300னா 300. அப்போ 297 பிளஸ் 5 எவ்வளோ ஆச்சு? 302. 302 கூட 20 கூட்டினீங்கன்னா 322 டிவைடட் பை 99. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இதை நம்ம எந்த அஸ்பெக்ட்ல பண்ணாலும் ஆன்சர் வரும். இதை இப்போ நீங்க இப்படி எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், 325 மொத்தமா ஒரே நம்பரா கன்சிடர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுல நான் ரெக்கரிங் டேர்ம் எது? 3. அந்த 3 என்ன பண்ணுவோம்? கழிப்போமா? டிவைடட் பை 2 நம்பர் மேல பார் இருக்குதா? ஓகே, ஒரு நம்பர் மேல பார் இல்லையா? என்ன பண்ணலாம்? 0. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இங்க பாயிண்ட் இல்லாதனால இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா இது பாயிண்ட் தானே, பாயிண்ட் இல்லாதனால கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 322 டிவைடட் பை 99 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்றப்போ இந்த பாயிண்டை வச்சு 0 எடுக்கணும் இல்லைங்களா? இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா இந்த மெத்தடை எலிமினேட் பண்ணிட்டு இதுல பண்றது பெஸ்ட் வே. 3+ அப்படின்னு எடுத்து பண்றது பெஸ்ட் வே. எவ்வளவு பெரிய கொஸ்டின் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க எடுத்து பண்ணலாம். இன்னும் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல யூனிட் டிஜிட் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் டெப்தா இருக்கும், சரிங்களா? நல்லா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஸ்டினை பார்த்து ஆன்சரை வந்து ஈஸியா எடுக்கலாம். நமக்கு கொஸ்டினை சொல்யூஷன் கொண்டு வராம ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் எடுக்கலாம். ஒரு கொஸ்டின் பார்க்க பெருசா இருக்கும், சிம்பிளா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுல மொத்தம் 3 மெத்தட் தான். 3 மெத்தட் கத்துக்கிட்டீங்கன்னா போதும். டெசிமலை பொறுத்தவரை ரெக்கரிங்கா, நான் ரெக்கரிங்கா. ரெக்கரிங்னா ரிப்பீட்டிங், ரிப்பீட் ஆச்சுன்னா ஃபுல்லா ரிப்பீட்டிங்கா இல்ல பார்ஷியலி ரிப்பீட்டிங்கா, இதை கரெக்டா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சிடும், சரிங்களா? ஓகே, அடுத்து இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன், பின்னம். பின்னத்துல வந்து ஒரு 3 கான்செப்ட் பேசிக்கா படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் மற்ற பின்னங்கள் பார்க்கலாம். பின்னம், ஃபிராக்ஷன். இதுல ஃபிராக்ஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பேசிக்கா ஃபிராக்ஷனோட பேஸ் அப்படிங்கிறது, பின்னத்தோட பேஸ் அப்படிங்கிறது 3 கான்செப்ட்ல படிச்சிருப்பீங்க. இப்போ நமக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல 4வதா ஒரு கான்செப்ட் உள்ள வருது, சரிங்களா? 3 கான்செப்ட் நான் சொல்றேன். 4வது கான்செப்ட் வந்து ஆபரேஷன் கான்செப்ட். 3 கான்செப்ட் வந்து பேஸ் கான்செப்ட், 4வது பார்க்க போறது ஆபரேஷன் கான்செப்ட். பேஸ் கான்செப்ட் படி பின்னம் அப்படின்னா என்ன அப்படின்னா பின்னத்தோட வடிவம் நமக்கு தெரியணும். பின்னத்தின் வடிவம் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர், பகுதி, தொகுதி பை பகுதி. நியூமரேட்டர்னா தொகுதி, டினாமினேட்டர்னா பகுதி. இதை நம்ம 3ஆ பிரிச்சிருப்போம். இது பேஸ், கண்டிப்பா பேசிக் கத்துக்கிட்டு தான் உள்ள வரணும். ஸோ 3ஆ பிரிச்சிருப்போம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் இஸ் தகு பின்னம், ப்ராப்பர் ஃபிராக்ஷன். தகு பின்னம் அப்படின்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ரெண்டாவது தகா பின்னம், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். மூணாவது கலப்பு பின்னம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்.
3 கான்செப்ட் இருக்கு சரிங்களா. இதுல தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம் 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா தகு பின்னம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் வேல்யூ. எக்ஸாம்பிள் எழுதிட்டீங்கன்னா படிக்கிறது ஈஸியா இருக்குமா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எழுதிருங்க. எக்ஸாம்பிள் எழுதிட்டீங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸி. தகு பின்னம் வந்து நம்ம இப்போ 1/2, 3/5 இது தகு பின்னம். ஓகேங்களா. தகா பின்னம் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னா அப்படியே தலைகீழா வரும். எக்ஸாம்பிள் 3/2, 5/3 இது தகா பின்னம். கலப்பு பின்னம்னா 2, 1/3 இது கலப்பு பின்னம். சரியா. இப்ப இதில் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா சொல்லலாம். இந்த தகு பின்னத்துல நியூமரேட்டர் டினாமினேட்டரை கம்பேர் பண்ணுங்க. நியூமரேட்டர் வேல்யூ இஸ் லெஸ் தென் டினாமினேட்டர், அதாவது தொகுதி பகுதியை விட சிறியதாக இருந்தால், சென்டென்ஸ்ல கேட்கலாம், தொகுதி பகுதியை விட சிறியதாக இருந்தால் தகு பின்னம். சேம் கான்செப்ட், தொகுதி பகுதியை விட பெரியதாக இருந்தால் தகா பின்னம். ரெண்டே கம்பேரிசன்லயே கொண்டு வந்தா ரொம்ப ஈஸி சரிங்களா. ஓகே, அடுத்து டோட்டல் வேல்யூ மதிப்பு. இதோட மதிப்பு எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். மதிப்பு ரேஞ்சு, இதோட வேல்யூ எந்த ரேஞ்சில் இருக்கும், எதுல ஆரம்பிச்சு எதுக்குள்ள முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தகு பின்னத்தோட ரேஞ்சு 0வை விட பெருசா இருக்கும். அதாவது ப்ராப்பர் ஃபிராக்ஷனோட ரேஞ்ச் 0வை விட பெருசு, 1ஐ விட சிறுசு. இதுதான் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சரிங்களா. இது புரிஞ்சிருக்கணுமா? இந்த இடத்துல சில பேர் என்ன தப்பா யோசிக்க கூடாதுன்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா தப்பு. இது அப்படி வரக்கூடாது. ஏன்னா ஈக்குவல்ட்டுன்னு வந்தா அது ஃபிராக்ஷனே இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஹோல் நம்பருக்கு ஈக்குவல் ஆச்சுன்னா அது எப்படி ஃபிராக்ஷனா இருக்கும்? பின்னமா இருக்க முடியாதுல்ல. அப்போ இது கரெக்டா, எக்ஸாக்டா கரெக்ட். 0வில் இருந்து 0த்திற்குள் சரிங்களா அப்படின்னு சொல்றது கரெக்டா? தப்பு. 0வுக்கும் 0த்திற்கும் இடையேங்கிறது கரெக்ட். 0வில் இருந்து 0த்திற்குள் அப்படின்னா 0ல ஆரம்பிச்சு 0த்துல முடியுதுன்னு அர்த்தம். 0வுக்கும் 0த்திற்கும் இடையேன்னா 0வும் கிடையாது, 1ம் கிடையாது, 2க்கும் நடுவில் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. இந்த 2 கான்செப்ட் தான் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல நமக்கு தெரியணும். தென் ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் 3 கான்செப்ட். நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டரை விட சின்னதா இருந்தா தகு பின்னம், அதோட மதிப்பு 0த்திற்கும் 1க்கும் இடையே அமையும். இதை ஸ்டேட்மெண்டா கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் மேல இருக்கு பாத்துக்கலாம். அடுத்து தகா பின்னம். தகா பின்னம் எடுத்தீங்கன்னா நியூமரேட்டர் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டர். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மதிப்பு டோட்டல் வேல்யூ, இதோட டோட்டல் வேல்யூ ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1, 1ஐ விட பெருசா தான் இருக்கும். அவ்வளவுதான், கிரேட்டர் தென் 1 கோன் டு இன்ஃபினிட்டி, அது போய்கிட்டே இருக்கும். அது நம்ம எது வேணா சொல்லலாம் சரிங்களா. இதுல ஈக்குவல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ வாட் இஸ் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்? மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை 2 கான்செப்டா பிரிக்கிறோம். கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட், இன்னும் ஒண்ணு கன்வெர்டட் டு அப்படின்னு ஒரு கான்செப்ட். கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னா என்ன மீனிங்? எதெல்லாம் சேர்ந்து உருவானது. கன்சிஸ்ட் அப்படின்னா உருவாக்கம். கன்வெர்டட் டு அப்படின்னா மாற்றம். எப்படி மாற்றலாம்? ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பர் பிளஸ் ப்ராப்பர் ஃபிராக்ஷன், அதாவது முழு எண்ணும் தகு பின்னமும் சேர்ந்ததுக்கு பேர் தான் கலப்பு பின்னம். இது தெரியணும். முழு எண்ணும் தகு பின்னமும் சேர்ந்தாதான் கலப்பு பின்னம். அப்போ எதுவா மாத்தலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தகா பின்னமாகத்தான் மாற்ற முடியும். ஸோ இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. ஒரு கொஸ்டினை கன்வெர்ட் பண்ணி பாருங்க. முழு எண்ணும் தகு பின்னம். இப்போ எக்ஸாம்பிள் 2 1/3 இருக்கு. இதுல 2ங்கிறது என்னது? முழு எண். 1/3 அப்படிங்கிறது தகு பின்னம். இதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 3 2s are எவ்வளோ? 6. 3 into 2 6 plus 1 divided by 3 ஆன்சர் இஸ் 7/3. இந்த கன்வெர்டட் டு அப்படிங்கிறது இம்ப்ராப்பரா மட்டும் தானே வருது. அதான் சொன்னேன் உங்களுக்கு, இது ப்ராப்பர் whole number and proper fraction, but the mixed fraction is converted to always improper fraction சரிங்களா. தகா பின்னமா மட்டும் தான் இருக்கும். இது நல்லா புரியணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வேல்யூ தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. x y by z இது ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருந்தா இதுக்கான ஃபார்மட் x into z plus y whole divided by z. இந்த ஃபார்மட்ல எழுத தெரிஞ்சா ஒரு கலப்பு பின்னத்தை நீங்க ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை நீங்க இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்துறதுக்கான ஃபார்மட். இது ஃபார்மட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே பேஸ் வேல்யூமா. முதல்ல பேஸை கத்துக்கணும் சரிங்களா. இப்போ பேஸா ஒரு ஃபிராக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம கத்துக்கிட்டோம். பேஸ் லெவல்ல அடிப்படை. இதுக்கப்புறம் 2 ஃபிராக்ஷனை நம்ம எப்படி எல்லாம் பிரிக்கலாம் டைப்ஸ் பார்த்துருப்போம், நிறைய பார்த்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா லைக் அன்லைக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைக் ஃபிராக்ஷன், அன்லைக் ஃபிராக்ஷன்.
இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா 1/2 3/2 ரெண்டு இந்த டினாமினேட்டருமே ஈக்குவலா இருக்கா, அதாவது ஒரே மாதிரி இருக்கா, அப்ப கூட்டுறது ஈஸி. இதுக்கு பேர் லைக் ஃபிராக்ஷன். ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். அன்லைக் ஃபிராக்ஷன் அப்படின்னா 1/3 + 4/5 ரெண்டு டினாமினேட்டர் வேற வேற. அப்ப என்ன பண்ணுவோம், ரெண்டுக்கு எல்சிஎம் எடுப்போம்ல, அது அன்லைக் ஃபிராக்ஷன். இப்போ நடுவுல பிளஸ் போட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி பிளஸோ மைனஸோ வந்தா இதுக்கு பேரு காம்பவுண்ட் ஃபிராக்ஷன். இந்த மாதிரி எடுத்து அந்த டைப் அப்படிங்கிறது அதோட ஆப்ரேஷனை பொறுத்து மாறும். ரெண்டு டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருந்தா லைக், ரெண்டு டினாமினேட்டர் வேற வேறையா இருந்தா அன்லைக். அதே மாதிரி ரெண்டையும் கூட்டணும் கழிச்சோம் பெருக்கணும் அப்படின்னா காம்பவுண்ட் ஃபிராக்ஷன். இதுல ஒரு டைப் தான் இது வந்து அப்ளிகேஷன் டைப்ஸ்ல. இதுல ஒரு டைப் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபிராக்ஷன். சரிங்களா, இப்ப அடுத்து இதான் பார்க்க போறோம், கண்டினியூஸ் ஃபிராக்ஷன். இதுல வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நிறைய மெத்தட்ல பண்ணிருப்பீங்க. நான் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் சொல்லி தரேன். For example 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 2/3 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. இதை நீங்க நார்மலா ஒர்க் அவுட் பண்றப்போ நீங்க பண்ண ஸ்டெப்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா, 1 plus 2/3 இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். 3 plus 2 5/3 ஆன்சர் வருமா. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 5/3 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம், தலைகீழா போயிருமா. அப்ப என்ன ஆகும், 1 plus 3/5 வரும். இப்போ இதோட ஆன்சர் 5 plus 3 8/5. இந்த 8/5 இதோட ஆன்சர். இப்போ இதை தலைகீழா போட்டா 5/8. அப்போ 1 plus 5/8 இதோட ஆன்சர் என்ன வரும், 1 8 8 5 13/8. சரிங்களா, ஓகே. இப்போ இதோட ஆன்சர் வந்து ஃபுல்லா 13/8. அதை தலைகீழா எழுதுனீங்கன்னா 1 plus 8/13. அப்ப இதோட ஆன்சர் 1 8 8 plus 13 plus 8 21/13. இந்த மாதிரி ஆன்சர் வருதா. ஓகே, இத இப்ப நான் சொல்ற ஷார்ட்கட் படி பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினை அப்படியே நான் சொல்ற ஷார்ட்கட் வரீங்க எப்படின்னு பாருங்க. 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 2/3. சரிங்களா, இதுல ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது நியூமரேட்டர், அதுக்கப்புறம் டினாமினேட்டர். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் என்ன இருக்கு 2, அடுத்து டினாமினேட்டர் 3. ஓகே, இப்போ இதுல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல போறீங்க. 1 plus அப்படின்னு இருக்கா, ஃபர்ஸ்ட் 1 plus. அப்போ இந்த 1 plus இருந்தா ரெண்டையும் கூட்டுங்க, அவ்வளவுதான் 5. அடுத்த ஒரு 1 plus இருக்கா, இது ரெண்டையும் கூட்டுங்க, எவ்வளவு 8. அடுத்த ஒரு 1 plus இருக்கா, இது ரெண்டையும் கூட்டுங்க, எவ்வளவு ஆச்சு 8 5 13. லாஸ்ட் ஒரு 1 plus இருக்கா, ஸோ 13 8 கூட்டுங்க, எவ்வளவு 21. ஃபைனல் ஆன்சர் 21/13. எவ்வளவு ஸ்பீடா பண்ணோம், சேம் ஆன்சர் வந்திருக்கா. இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா, இப்போ இந்த ப்ரொசீஜர்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தர போறேன். நீங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பண்றதை இவ்வளவு சிம்பிளா பண்ணலாம். இதுல நீங்க என்ன யோசிக்கலாம்னா, இங்க எல்லாம் 1 plus 1 plus 1 plus இருக்கு. ஒருவேளை நமக்கு 1 divided by 1 plus 1/2 plus 3/2 இந்த மாதிரி வருதுன்னா கூட இப்பயும் நம்ம பண்ண முடியும். இங்க முன்னாடி 1 வரலாம் 2 வரலாம், ஏன்னா எப்படி எல்லாம் கொஸ்டின் மாறும்னு யோசிங்களேன். இந்த இடத்துல 1 1 இருக்குல்ல, அதுக்கு பதிலா 1 2 3 மாறலாம், இல்ல 2 3 4 ஏதாவது ஒன்று ஆன்சர் வரலாம், நம்பர் மாறும். இல்லைன்னா இந்த பிளஸ் இருக்கு பாருங்க, இந்த பிளஸ் எல்லாம் எப்படி மாறும், மைனஸ் மாறும். அப்போ அதுக்கான கான்செப்டை தெளிவா படிச்சோன்னு வைங்களேன், எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். இந்த முன்னாடி ஒரு நம்பர் 1 1 வரலாம், இல்ல 2 2 வரலாம், 1 2 3 மாறி மாறி வரலாம், இல்ல ஏதோ ஒரு 4 நம்பர் வரலாம். எல்லாமே பிளஸ்ஸா வந்திருக்க மாதிரி எல்லாமே மைனஸா வரலாம், 1/1 மைனஸ் 1/1 மைனஸ் இந்த மாதிரி போலாம், இல்ல ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் மாறி மாறி வரலாம். பட் எப்படி வந்தாலும் இந்த ப்ரொசீஜரை நம்ம எப்படி ஸ்பீடா பண்ண போறோம் கத்துக்கிட்டா ஈஸி. நீங்க இப்படி 1 1 பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி 2 நிமிஷம் எடுத்துக்கிறதுக்கு இதுல நீங்க எப்படி பண்ணாலும் 30 செகண்ட்ல ஆன்சரை கொண்டு வர முடியும். பட் அந்த ஃப்ளோவை நீங்க கத்துக்கணும். சரிங்களா, இதுதான் கிளாஸுக்கும் யூடியூபுக்கும் டிஃபரன்ஸ். யூடியூப்னா நான் கொஞ்சம் ஸ்பீடா போனா கூட நீங்க என்ன பண்ணிடுவீங்க, ஸ்லோ பண்ணி பாத்துருவீங்க. பட் கிளாஸ்ல நான் போற ஸ்பீடுக்கு பசங்களை கொண்டு வர முடியும். இவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம கையில கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா, நமக்கு ஒரு வேலை கத்துக் கொடுக்குற விஷயம் ஸ்பீடா இருக்கு, நம்மளால பிக்கப் பண்ணி போக முடியல, இல்ல நம்ம லெவலில் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னா அவங்க ஸ்பீடை குறைச்சிருவோம். பட் கண்ட்ரோல் நம்ம கையில இல்லைன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் 2 இடத்துல கத்துக்கலாம், டவுட்னா கேட்கலாம், அடுத்து போக போக ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணி தான் ஆகணும், என் ஸ்பீடுக்கு வந்துதான் ஆகணும். அப்படி வந்தாதான் நம்ம எக்ஸாம்ல ஈஸியா கிளியர் பண்ண முடியும். சரிங்களா, சரி இப்போ அடுத்த இதுல நம்ம ஒரு 10 கொஸ்டின் பார்ப்போம், உங்களுக்கு அந்த ஐடியா கிளியர் ஆயிரும். கண்டினியூஸ் ஃபிராக்ஷன்ல இப்போ ஒரு கொஸ்டின் பாருங்க, சின்ன கொஸ்டின் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 2/3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே கொஸ்டின் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை நான் சொல்றதை தெளிவா கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது நியூமரேட்டர், அதுக்கப்புறம் டினாமினேட்டர். ஃபர்ஸ்ட் தொகுதி, அடுத்த பகுதி. இப்போ இந்த 1 பிளஸ் இருக்குல்ல, இதோட மீனிங் என்னன்னா, இந்த நம்பரை 3 1ஆல பெருக்கணும், பிளஸ் இந்த 1 பிளஸ் எங்க போடுறோம்னு பாருங்க, இந்த 1 பிளஸ் இங்க போடுறோம், இந்த கீழே இருக்க 2. இப்போ இவ்வளவுதான் ஆன்சர். அப்போ 3 plus 3 into 1 3 plus 2 5. பட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை யோசிச்சிங்கன்னு வைங்களேன், இவ்வளவு தூரம் தேவையில்லை. பட் அது கான்செப்ட் முன்னாடி 1 plus 1 plus 1 plus 4 டைம் இருக்கா, 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் இருக்கா. அப்போ இதை ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கூட்டுங்க 5, 2வது டைம் கூட்டுங்க 8, 3வது டைம் கூட்டுங்க
13. 4வது டைம் கூட்டுங்க 21. அப்ப ஆன்சர் 21/13. அப்படியே கூட்டினா ஆன்சர் வந்துடும். பட் இது எப்படி வந்துச்சு? இந்த இடத்துல 1 இருக்கிறதுனால 1 பிளஸ் போட்டிருக்கோமா? இப்போ ஒருவேளை இந்த இடத்துல பாருங்க 5 இருக்குல்ல, 5 into 1 பிளஸ் கீழே என்ன இருக்கு 3. ஆன்சர் பாருங்க 5 plus 3 8. ஸோ இங்க 8 into 1 பிளஸ் கீழே என்ன இருக்கு 5 அடுத்த நம்பர், அப்போ 13. இப்போ 13 into 1 பிளஸ் கீழே என்ன இருக்கு 8, அப்போ 21. இதோட முடிஞ்சிச்சு. சரியா? இதுல நல்லா தெளிவா கத்துக்கோங்க. இந்த இடத்துல இப்படி இருந்த கொஸ்டின் இந்த மாதிரி பண்ணிட்டோம். ஒரு வேலை நல்லா புரியணும். 1 divided by 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 3/4 அப்படின்னு இருக்கு. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 1 பிளஸ்ன்னு ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் ஃபேக்டரே. இந்த கொஸ்டின்ல 1 பைன்னு ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். அதுதான் உங்களுக்கான டிஃபரன்ஸ். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா 1 by ஆன்சர் அப்படின்றத முதல் நோட் பண்ணி வைக்கணும். ஆன்சரை தலைகீழ எழுதணும். இங்க வந்து 1 பிளஸ் தானே, ஆன்சரை தலைகீழ எழுத வேண்டாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு கீழே இருக்கிறத மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ண போறேன். இதை தான் ஒர்க் அவுட் பண்ண போறேன். ஆன்சர் எப்படி எழுத போறேன்? தலைகீழ எழுத போறேன். லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு கீழே வரக்கூடிய ஆன்சரை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு 1 by தானே மேல, அப்ப தலைகீழ எழுதினா போதும்ல. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? சொன்னது புரிஞ்சுதா? ஏன்னா கொஸ்டினே நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 by. நான் என்ன சொல்றேன், இந்த கீழே இருக்கிறத ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி மேல 1 தானே இருக்கு, அப்போ 1 by தான் ஆன்சர் தலைகீழ எழுதினா போதும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் எப்படி எழுதலாம்? 3, டினாமினேட்டர் 4. 1 பிளஸ் ஒரு டைம் 2 டைம் 3 டைம் இருக்கா 1 பிளஸ். அப்போ ஒரு டைம் கூட்டினா எவ்வளோ? 7. 2 டைம் கூட்டினா 11. 3 டைம் கூட்டினா 18. இப்போ இந்த ஆன்சர் ஆக்சுவலா 18/11. பட் நமக்கு மேல என்ன இருக்கு? 1 டிவைட் பை இருக்கா? அப்போ இந்த ஆன்சர் எப்படி மாறும்? 11/18 கரெக்ட் ஆன்சர். இவ்வளவுதான் ஆன்சர். நீங்க நார்மலா பண்ற மாதிரி செஞ்சு கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கடைசியில வந்து 1 பைன்னு இருக்கிறதுனால 18/11 தலைகீழா மாறி 11/18 மாறிடும். சரியா? இன்னொரு கொஸ்டினும் சொல்றேன். முதல் பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தடுக்கு வாங்க. 1 divided by 1 plus 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 4/5. கொஸ்டின் பார்க்க தான் பெருசா இருக்கும். நம்ம ஷார்ட்டா ஒர்க் அவுட் பண்ணலாம். எப்படின்னா இங்க பாருங்க, நான் கடைசியில 4, நியூமரேட்டர் டினாமினேட்டர் 5. எத்தனை 1 பிளஸ் இருக்கு? 1 2 3 4 5 டைம் இருக்கா? 5 டைம். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கூட்டுங்க 9. ஒரு டைம். 2 டைம் கூட்டணும்னா 9 5 14. 2வது டைம். 3வது டைம் கூட்டுங்க 23. 4வது டைம் கூட்டுங்க 37. 5வது டைம் கூட்டுங்க 60. ஆன்சர் முடிஞ்சது. இதோட ஆன்சர் 60/37. அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் ஒருவேளை நமக்கு இதுக்கு மேல 1 by அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னா, 1 byன்னு ஆரம்பிச்சா ஒண்ணுமே இல்லை. இதுக்கு முன்னாடி 1 by, அப்ப 60/37 தலைகீழானா 37/60. கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மேல 1 byன்னு இருந்தா ஆன்சரை தலைகீழ எழுதணும். இல்லைன்னா சும்மா நார்மலா அப்படியே வர்ற ஆன்சரை மேல இருந்து எழுதிட்டா போதும். ஆனா இந்த இடத்துல மட்டும் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர், அடுத்து டினாமினேட்டர். இதை மாத்தி எழுதிட்டு அப்படியே கூட்டிக்கிட்டே போக வேண்டியதான். ஓகே, இது ஷார்ட்கட்டா எடுத்துக்கோங்கம்மா. 1 by 1 byன்னு வந்தா. இப்போ உங்களுக்கு கான்செப்டா ஒரு 4 கொஸ்டின் சொல்றேன். எப்படி வந்தாலும் ஆன்சர் பண்ற மாதிரி சின்ன சின்ன நம்பர் எடுப்போம். 1 plus 1 divided by 2 plus 1 divided by 2 plus 1 divided by 1 plus 3/4. இந்த நம்பர் எடுத்துக்கலாமா? இப்போ கான்செப்ட் கவனிங்க நல்லா. ஃபர்ஸ்ட் வந்து 3, அதுக்கு மேல 4. ஏன்னா ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர், அடுத்து டினாமினேட்டர் இல்லையா? இப்போ 1 பிளஸ் இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணணும்னா இந்த 4 1ஆல பெருக்கணும், பிளஸ் கீழே இருக்கிற 3. 4 plus 3 7. இந்த 1 பிளஸ் முடிஞ்சது. இப்போ 2 பிளஸ், அப்போ இந்த 7 2ஆல பெருக்கணும், பிளஸ் அது கீழே என்ன இருக்கு 4. அப்போ 7 2 14 பிளஸ் 4 18. இப்போ என்ன இருக்கு 2 பிளஸ், அப்போ இந்த 18 இப்போ நான் 2ஆல பெருக்கணும், பிளஸ் கீழே என்ன இருக்குது 7. அப்போ ஆன்சர் 36 பிளஸ் 7 எவ்வளவு ஆச்சு? 43. புரிஞ்சுதா? லாஸ்டா இங்க என்ன இருக்குது 1 பிளஸ், அப்போ 43 into 1 பிளஸ் 18. அப்ப இதோட ஆன்சர் 43 53 53 பிளஸ் 8 61. கடைசி ஆன்சர் என்ன வந்துருச்சு? 61/43 ஃபைனல் ஆன்சர். பட் இப்போ நமக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? முன்னாடி 1 தான் வரும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 1 2 மாறி மாறி வந்தாலும் ஆன்சர் வரும். இதுக்கு ஆன்சர் 61/43 தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒருவேளை இங்க 1 byன்னு ஆரம்பிச்சிருந்தா இதுக்கு 1 byன்னு போட்டு ஆன்சர் 43/61 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 30 செகண்ட் அதிகபட்சம் ஸ்பீடா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே, இன்னொரு மாடல். இதே கொஸ்டின்ல இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். இதே மாடல்ல
1 divided by 1 plus 2 divided by 1 plus 1 by 3, 3 plus 1 divided by 5, plus 6 divided by 7. கொஞ்சம் பெரிய நம்பராகவே எடுத்துக்கலாமா? 1 2 3 4 5 வருதா? இப்போ இதில் பாருங்க, லாஸ்ட் என்னது? டினாமினேட்டர், அதுக்கு மேல நியூமரேட்டர் 6 7. இப்போ இங்க என்ன இருக்குன்னு பார்க்கணும். 5 பிளஸ்ஸா? 5 பிளஸ் 5 பிளஸ்னா இந்த 7 5ஆல பெருக்கணும், பிளஸ் 6. 7 5 35 பிளஸ் 6 41. இப்போ மறுபடியும் என்ன இருக்கு? 3 பிளஸ். இப்போ 41 3ஆல பெருக்கணும், பிளஸ் 7 123 பிளஸ் 7 130. ஓகேவா? இப்போ அடுத்து 2 பிளஸ், அப்போ 130 2ஆல பெருக்கணும், பிளஸ் 41. அப்போ 260 பிளஸ் 41 361. சரிங்களா? லாஸ்ட் என்ன இருக்குது? 1 பிளஸ், அப்போ 361 1ஆல பெருக்கிட்டு பிளஸ் 130. டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 131 361 பிளஸ் 130 491. 491. இப்போ இதோட ஆன்சர் 491 டிவைடட் பை 361. எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் இந்த மெத்தட்ல பண்ணா ஈஸி தான். ஓகே, இன்னொரு கொஸ்டின் மைனஸ்ல பார்ப்போம். அப்படியே பிளஸ் மைனஸ் மாறி மாறி கூட பார்த்துருவோம் ஒரே லாஜிக்ல. 1 பிளஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் 1 டிவைடட் பை 3 பிளஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 4 டிவைடட் பை 5. ஓகே, இதுல பிளஸ் மைனஸ் மாறி மாறி வந்திருக்கு. ஓகே, இதுக்கு மேல நம்ம கூட 1 பைன்னு கூட எழுதிக்கலாம். இந்த மாடலை 1 பை மாடலா கூட வச்சுக்கோங்க. கரெக்டா நான் சொன்ன ஆர்டர்ல அப்படியே வாங்க. கீழே இருந்து ஃபர்ஸ்ட் என்னது? 4 நியூமரேட்டர், அதுக்கு மேல 5 டினாமினேட்டர், 1 மைனஸ் அப்படின்னு சொல்றாங்களா? அப்போ 5 இன்டூ 1 மைனஸ் 4. இந்த பிளஸ் போறதுக்குலாம் மைனஸ். 5ல 4 கழிச்சா என்ன வரும்? இப்போ 1. அடுத்து என்ன இருக்கு? 3 பிளஸ்ஸா? அப்போ 1 3ஆல பெருக்கணும், பிளஸ் அதுக்கு கீழே என்ன இருக்குது? 5. அப்போ 1 3 3 3 5 எவ்வளவு ஆச்சு? 8. அடுத்து என்ன இருக்கு பாருங்க? 2 மைனஸ். இப்போ 8 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் அதுக்கு கீழே இருக்கிறது என்னது? 1. 16 மைனஸ் 1 15 ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்து இந்த 15 என்ன பண்ணும்? 1 பிளஸ் 15 1ஆல பெருக்கணும், 1ஆல பெருக்கணும், பிளஸ் கீழே 8. 15 8 ஆன்சர் எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க? 23. சரிங்களா? 23. இப்போ ஆன்சர் முடிஞ்சது. பட் எல்லாத்துக்கும் ஹோலா என்ன இருக்கு? 1 பை இருக்கா? 1 பை 23 பை 15னா ஆன்சர் இஸ் 15 பை 23. தலையில் எழுதிடலாமா? ஆன்சரை நீங்க உங்க மெத்தட்ல கூட செக் பண்ணி பாருங்க, ஆன்சர் கரெக்டா வரும். சரிங்களா? ஓகே, உங்களுக்கான ஹோம்ஒர்க் ஒன்று தர்றேன், இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதுல 2017 குரூப் 4 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதையும் நான் ஒர்க் அவுட் பண்றேன். இதுல ஹோம்ஒர்க், உங்களுக்கான ஹோம்ஒர்க் 1 டிவைடட் பை 2 பிளஸ் 1 டிவைடட் பை 3 மைனஸ் 1 டிவைடட் பை 4 பிளஸ் 1 பை 2. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்றீங்க, கண்டிப்பா புரியும். 1 or 2 டைம்ஸ் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா சரிங்களா? இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன், ஒரு கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணணும். அதாவது இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் 1 டிவைடட் பை 1 பிளஸ் 1 டிவைடட் பை 1 பிளஸ் 1 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி. இது கொடுத்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் சால்வ் பண்ண போறேன். உங்களுக்கான கொஸ்டின் எக்ஸ் ஈக்குவல் டு, சரிங்களா? இல்ல எக்ஸ் வேணாம், நீங்க வேற மாதிரி கொஸ்டின் பாத்தீங்களா? y ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 1 மைனஸ் எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி. இது நான் ஈக்குவேஷன், இதை இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணா அந்த கொஸ்டின் நீங்க பண்ணணும். இது ஈக்குவேஷன் எக்ஸ்ல வரும், அங்க ஈக்குவேஷன் ஒய்ல வரும். பட் நல்லா கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 1 பிளஸ் 1 டிவைடட் பை 1 பிளஸ் இப்படியே போய்கிட்டே இருக்கு. இன்ஃபினிட்டினா என்ன மீனிங்? நிக்காம போய்கிட்டே இருக்கு. அப்போ இந்த ஹோல் டேர்ம், கீழே இருக்க டேர்ம் ரவுண்ட் பண்ற டேர்ம் பாருங்க, இந்த டேர்ம் என்னது? ஆக்சுவலா எக்ஸ் தானே. எக்ஸோட வேல்யூ என்னது? 1 பிளஸ் 1 டிவைடட் பை அப் டு இன்ஃபினிட்டி. இங்க என்ன இருக்கு? 1 பிளஸ் 1 டிவைடட் பை அப் டு இன்ஃபினிட்டி. அப்போ இந்த டேர்ம் 1 பிளஸ் 1 பை எக்ஸ்ன்னு எழுதலாமா? இது தெரிஞ்சா கொஸ்டின் கிளியர், முடிஞ்சது. இது 2017 குரூப் 4 கொஸ்டின்மா. 2017 குரூப் 4க்கான கொஸ்டின், ஒரிஜினல் கொஸ்டின். ஏன்னா எக்ஸோட மீனிங் என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸோட மீனிங் 1 பிளஸ் 1 டிவைடட் பை அப் டு இன்ஃபினிட்டி. இங்கே என்னதான் இருக்கு? 1 பிளஸ் 1 டிவைடட் பை அப் டு இன்ஃபினிட்டி தானே. ஏன்னா இன்ஃபினிட்டினா போய்கிட்டே இருக்கும். அப்ப இதே லிமிட் தான் இங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் சிம்பிள் கொஸ்டின். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸை எல்சிஎம் எடுங்க. எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் எழுதலாமா? எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ
எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கா ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் குரூப் 4 கேட்டாங்க. சரிங்களா? இதே மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல எடுத்து இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? 2 ஹோம்ஒர்க் உங்களுக்கு. இதோட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கண்டினியூஸ் ஃபிராக்ஷன்ற மாடல் முடியுது. நீங்க எந்த கொஸ்டின் வேணும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கூட 100 கொஸ்டின் நம்ம டெலகிராம்ல இருக்கும். டெலகிராம்ல சிம்பிளிஃபிகேஷன் பிடிஎஃப் எடுத்து பாருங்க. 100 கொஸ்டின் இருக்கும். எடுத்தீங்கன்னா இந்த மாடல் கொஸ்டின் ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணலாம். இதை கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதை கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு யூனிட் டிஜிட் அடுத்த மாடல் போயிடலாம். இது 3வது வீடியோ சிம்பிளிஃபிகேஷன்ல. சரிங்களா? அது மாதிரி இந்த ஏஜஸும் மிக்சட் அலிகேஷனும் கேட்டிருக்கீங்க. அடுத்து கொடுப்பேன். சரிங்களா? எல்லா டாபிக்கும் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுவேன். டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு லெவல் அதிகமாக தான் முடிக்க போறேன். அதனால பிரச்சனையே இல்லை. சரிங்களா? கண்டினியூஸா பாருங்க, கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதாங்க டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாதாங்க வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே அப்டேட் வந்துகிட்டே இருக்க போகுது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொன்ன மோட்டிவேஷன் தான். ஸோ எதையும் நினைச்சு யோசிச்சு உங்களோட சக்சஸை நீங்க தள்ளி போட்டுறாதீங்க. உங்க சக்சஸுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். உங்க தோல்விக்கும் நீங்க மட்டும்தான் காரணம். அதனால நீங்க மைண்ட்ல எதையும் எடுத்துக்காத வரைக்கும் நம்ம கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதுக்கடுத்து டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? ஆஃபீஸ்ல எடுப்பாங்க. ஸோ நான் ஃப்ரீயா இருக்கிறப்போ வாட்ஸ்அப் பார்க்குறப்போ நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு சடன் ரிப்ளை ஆஃபீஸ்ல இருந்து அகாடமில இருந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது இல்லாம நம்ம புதுசா 2 சேனல் ஓபன் பண்ண போறோம். அந்த 2 சேனலுக்கான இன்ட்ரோ நான் கொடுக்குறேன். பட் அந்த சேனல் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எதுவுமே நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சொன்னதுதான், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கும். பட் ப்ராசஸ் போகணும், அவ்வளவுதான். இப்போ இதுல 74 வீடியோ வந்திருக்கும். ஒரு 100 நாள் முன்னாடி இதை நான் ஸ்டார்ட் பண்றப்போ 150 நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்றப்போ கொண்டு போறோம்னு சொன்னோம். பட் இன்னும் கண்டினியூ ஆகி போய்கிட்டு தான் இருக்கு. எதுவுமே வந்து ஒரு நாள்ல ஒரு ப்ராசஸ் சக்சஸ் ஆயிடாது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் சேனல். ஸோ நம்ம சேனல்ல அடுத்து நான் கொண்டு போகக்கூடிய விஷயம், இப்போ ஆகஸ்ட் 16ல இருந்து நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி கொண்டு வர போறோம். ஆகஸ்ட் 15க்கு அப்புறம். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் என்ன அப்படின்னா எண்ணும் எழுத்தும் 2.0. ஆல்ரெடி எண்ணும் எழுத்தும் ஒரு டெஸ்ட் வச்சிருப்போம். இது எண்ணும் எழுத்தும் 2.0. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் மேக்ஸ் ரெண்டுமே 125 கொஸ்டின் கொடுக்க போறோம். இதுல 100 கொஸ்டின் தமிழ், 25 கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்டேட் கொடுத்துருவோம் சீக்கிரம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 16ல இருந்து கண்டினியூஸா செப்டம்பர் 6 வரை உங்களுக்கு வந்து ஒரு 21 டெஸ்ட் ஃப்ரீயா தான் கண்டக்ட் பண்ண போறோம். இது கரெக்டா குரூப்ல காலையில கொஸ்டின் வந்துடும். மதியத்துக்குள்ள டெஸ்ட்டை முடிச்சிடணும். ஸோ மதியத்துக்கு அப்புறம் இதுக்கான டிஸ்கஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ இதே மாதிரி எல்லா எக்ஸாம் முன்னாடியுமே அப்டேட் இருக்கும். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அந்த அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். இது ஒன்று பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம அப்கமிங் சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 சேனல் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் சேலஞ்ச். ஒரு சேனல் வந்து 1 இயர் சேலஞ்ச். இன்னொரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி வித் இன்ஜினியர் தங்கமுத்து. 2. சரிங்களா? 2 சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்றதா பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஆகஸ்ட் 15ல அதுக்கான அப்டேட் கொடுத்துருவேன். இந்தியன் பாலிட்டி வித் இன்ஜினியர் தங்கமுத்து. ஸோ 2 சேனல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ மேக்ஸ் சேனல் கொஞ்சம் ஃப்ளோ உங்களுக்கு வந்து டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அப்பப்போ பிவைக்கு அந்த மாதிரி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 சேனல் உங்களுக்கு அடுத்து ஆக்டிவா இருக்கும். ஸோ இதுல நீங்க நிறைய டேட்டா கத்துக்கலாம். இது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கமிங்ல வரக்கூடிய குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த 1 இயர் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒன்லி சமச்சீர் புக். ஸோ இது நான் இப்போ பண்ணியிருக்க பிளான். இதை பத்தி உங்களோட கருத்துக்களையும் கீழே கொஞ்சம் சொல்லுங்க. இந்த பிளான் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அதாவது நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத. ஏன்னா இந்த 2ல எதை நான் ஃபர்ஸ்ட் கொண்டு போறது, ஏன்னா ஒரே டைம்ல 2ஐயும் ஃபோக்கஸ் பண்றது கஷ்டம். பட் இந்த பாலிட்டியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஒரு 60 வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். 60 × 1 hour. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 60 hours. ஏன்னா இதை போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இதுல அப்டேட் இருக்காது. 60 வீடியோ தான். இதை முடிச்சிட்டீங்கன்னா நீங்க பாலிட்டி வேணா அதிலவே பாத்துக்கலாம் ஃபுல்லாவே. பிளஸ் இது கூட ஒரு 40 PYQ. டோட்டலா 100. அவ்வளவுதான். 100 வீடியோஸ். இந்த 100 வீடியோஸ் முடிச்சோம்னா பாலிட்டியோட சேனல் கம்ப்ளீட்டட். ஆனா இந்த 1 இயர் சேலஞ்ச் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். இது எப்படியும் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2025 வரை போகும். டிசம்பர் 2025 வரை கிட்டத்தட்ட 300 வீடியோஸ் பிளான் பண்ணிருக்கோம் அதுல. சரிங்களா? 300 வீடியோஸ். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா சோசியல் சயின்ஸ் முதல்ல கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்து சயின்ஸ். இது எல்லாமே 6ல இருந்து 12வது புக்ஸ் வரை லைன் பை லைனா எடுத்துட்டு புக் பேக்குக்கும் ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது 2 தான் இப்போ நான் பண்ணியிருக்க பிளான். ஸோ இதுல எது உங்களுக்கு உடனே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான்றதை நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ கொடுத்தா கூட எனக்கு குரூப் 2 மெயின்ஸுக்குள்ள பாலிட்டி சேனல் கம்ப்ளீட் ஆக வாய்ப்பு இருக்கு.
ஆனா இந்த 1 இயர் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒரு வாரத்துல 3 வீடியோ வரலாம், 4 வீடியோ வரலாம். ஒரு வாரம் இப்ப கால் ஃபார் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃப்ரீயா இருந்தா வாரத்துல 6 நாளும் வீடியோ வரலாம். பட் கன்சிஸ்டன்சி இருக்கும். வாரத்துல ஒரு வீடியோ வந்தா கூட உங்களுக்கு 300 வீடியோ 2025க்குள்ள கம்ப்ளீட் பண்றதுதான் இதோட டார்கெட். சரிங்களா? ஸோ எப்பயுமே அப்படிதான் பிளான் வந்து ஒரு மிஷன் அண்ட் ஒரு விஷன் இருக்கணும்ல. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னுடைய மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாலிட்டி மேக்ஸ் சேனலை கம்ப்ளீட் பண்ணணும். அது இந்த மந்த் எண்டு அதிகபட்சமா உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் 10க்குள்ள முடிச்சிடும் ஃபுல்லா மேக்ஸ் வீடியோ. அதுக்கப்புறம் ஆரம்பிக்க போற 2 விஷயத்துல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விஷன் 1 இயர் சேலஞ்ச். இது கண்டினியூஸா வந்து அடுத்த வருஷம் முடிகிறதுக்குள்ள 6 to 12 புக்கு தெளிவா முடிச்சிருவேன். ஒருவேளை புக்கே மாறினாலும் டேட்டா மாற போறது இல்லை. சரிங்களா? அந்த டேட்டாவோட அப்டேட்டை மட்டும் அடுத்து நான் பின்னாடி அப்டேட் பண்ணிடுவேன். ஏன்னா இதை நம்ம தெளிவா முடிக்கும் போதே இதுக்கு நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கிளாஸுக்குமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கும். ஸோ இதை பத்தின வேற கோர்ஸ் பத்தி டீடைல்ஸ் நான் அடுத்து சொல்றேன். இது எல்லாமே யூடியூப்ல ஃப்ரீயா தான் வரும்பா. இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும், கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு தனியா ஐடியா சொல்றேன். பட் இந்த வீடியோஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா யூடியூப்ல ஃப்ரீயா தான் வரும். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம யூடியூப்ல அப்டேட் பண்றேன். ஆகஸ்ட் 15 நியூ 2 சேனலை அப்டேட் பண்றோம். இந்த 2 சேனலும் நான் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரக்கூடிய அப்டேட்டை ரெகுலராக எடுத்துக்கோங்க. அது மாதிரி டெலகிராமில் போடுற குவிஸை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்லையுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து அதை மீம்ஸாக கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே உங்களுக்காக பண்றோம். சப்போர்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை மைண்ட்ல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எது நடக்கணும்னு இருக்கோ நடக்கும். பட் அதை நடக்க வைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்மளோட தாட் அண்ட் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப் இது மட்டும் தான் நம்மளை கொண்டு போய் நம்ம போக வேண்டிய சக்சஸை எவ்வளவு வேகமா கொண்டு போய் சேர்க்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துரும். நீங்க நெகட்டிவா எடுத்துக்கிற சக்சஸ் ஆவீங்க. பட் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால நெகட்டிவ் முடிஞ்சவரை ஒமிட் பண்ணி பாசிட்டிவ் வைப்போட போங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அச்சீவ் பண்ணலாம். 2024 எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.